மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். உமது அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. மகா இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். மகிமையான சமயத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. திரு சன்னிதியில் அடியாள கூட்டி சேர்த்து வருகிற அன்புக்காக அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம். அடியாள ஆசித்து வருகிற அன்புக்காக அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத ஆசுவாங்களை கட்டளையிட்ட வாக்குகளை எல்லாரும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. மகா உன்னதமான கிரியலுக்காக ஸ்தோத்திரம். மகத்தான கிரியலுக்காக ஸ்தோத்திரம். அற்புத அடையாளமான கிரியலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. அற்புதங்களை அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நோய்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பேபிசாசினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுவித்து பேபிசாசினால் அழித்து ஒழித்து மகிமையான விடுதலை கட்டளை சுத்தமாக்கி ஆரோக்கியப்படுத்தி வருகிற அன்புக்காக அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. வாவில் லட்சித்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பின்மாற்றமான நிலையிலிருந்து ஜனங்களை உயிர்ப்பித்து பரிசுத்தப்படுத்தி உமோடு ஐக்கியப்படுத்தி ஆசிரித்து வருகிற அன்புக்காக அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிதாவே, பரிசுத்த குறைவோடு காணப்பட போனோம் பிடித்து பரிசுத்தனால் நிறைத்து பூர்ணமான பரிசுத்தமான கட்டளையிட்டு வாக்குகள் எல்லாரும் நிறைவேற்றி ஆதிக்கிறிஸ்து அனுபவத்தை கொடுத்து நாமத்தை மையப்படுத்தி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. ஒவ்வொரு சமயத்திலும் பேசி அறிவிக்கிற திரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மறைவான் எல்லாவற்றையும் பேசி அறிவித்து ஜனங்களை ஆசித்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலேயும் கூட எல்லாரையும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாத விதமான கிரீடமித்து ஆத்மாக்களை ஆசிரியத்து நாமத்தை மையப்படுத்த எங்க வீட்டில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. எல்லா ஆத்மாவையும் பேர் வர சந்திக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. நோய்கள் உடனே சுஸ்தமாக்க முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. பேபிசாசினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் விடுவிக்க முடியாது அடையாளங்கள் அற்புதம் நாமத்தை மையப்படுத்த முடியாது சகல பாய்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு சொந்த ஜனங்களாக பரிசுத்த ஜாதிகளாக மாறத்தக்கதாக உமக்கு மகிமையான சாட்சிகளாக உலகத்தில் வாழத்தக்கதாக ஆதி கிறிஸ்து அனுபவத்தை அடைந்து உலகத்தில் பிழைக்கத்தக்கதாக முது வரியேற்ற ஆயத்தோடு உலகத்தில் ஜீவித்து முன்னேறத்தக்கதாக எல்லாரும் கிருபை முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. குழந்தைகள் சிறியோர் பேர் எல்லாரும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சுறோம். வராமல் தடப்பட்டிருக்கிற ஜனங்கள் சந்தித்து சகல தடையை மாற்றி ஆத்மாவை கொண்டு வந்து அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் குறிக்கப்பட்ட சமயத்தில் பந்தி செய்ய முடியாது அனுக்கரிஞ்சோம் நாமத்தை மையப்படுத்தலும் கிருபாரக்க அன்பா தேவாரும் மேல்பரியேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே. எல்லாரும் தூய் ஆண்டவரே மிதிக்கிறோம், இயேசுவை மிதிக்கிறோம், பிதாவை மிதிக்கிறோம். அல்லேலூயா சொல்றோம். 149 பாட்டு. அன்பாம் இயேசுவை அன்பில் சொருபியை
கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். உமது அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம். மகா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. மகா இரக்கத்தோடு உருக்கத்தோடு நடப்பித்து வருகிற மகா மகிமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. ஆத்மாவை சந்திக்க முடியாக, ஆத்மாவை ரட்சிக்க முடியாக, ஆத்மாவை உறுப்பிக்க முடியாது, ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த முடியாது, ஆத்மாவை சுத்தமாக்கி, ஆத்ம வியாதிகள் சரித்த முடியாது எல்லாவற்றையும் மாற்றி ஜனங்களை ஆரோக்கியப்படுத்தி ஜனங்களை ஆசிரித்து அளவில்லாத ஆசீர்வாதம் சகல வாக்குகளும் நிறைவேற்ற முடியாக இங்க வீட்டில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. எல்லாத்துமாலையும் பேர் வர சந்தித்து ஆசிரிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. திரு சன்னிதியில காணப்படுகிற எல்லா ஜனங்களும் ஆசிரிக்கிறது மாத்திரமல்ல, ஒலிப்பெரிய மூலமா திரு வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களையும் கூட சந்தித்து அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. பரிசுத்தாவின் திரு வார்த்தைகளை பேசி அறிவிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. உமது வார்த்தை என்றான விசுவாசத்தோடு யாவர் செவிடுக்கத்தக்க யாவர் கிருபை முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. சத்ருவான கேசி சட்டத்தை உண்டாக்காடி பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். திரு வார்த்தைகளை பேசி அறிவித்து ஜனங்களை பலப்படுத்தி ஆசிரிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. வேதையாய தூசியாய துடைத்து போட்டு அழுக்கப்பல் அடியா நெருங்க முடியாது பலப்படுத்த முடியாது உண்மை கருத்தோடு உபயோகப்படுத்தி நாமத்தை மயப்படுத்தி அளவில்லாத ஆசிர்வாதங்களை கட்டளை முடியாது கெஞ்சுறோம். நாமத்தை மயப்படுத்தி கிருபையாக கோரன்பா தேவாரம் மேல்பரியேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்பா பரா பிதாவே. பிதாவுக்கு மகிமை துதிக்கான மகிமை. அல்லேலூயா. எல்லாரும் தூய் ஆண்டவரே மிதிக்கணும், இயேசுவை மிதிக்கணும், பிதாவை மிதிக்கணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மலையாள புத்தகத்தில் உள்ள வசனத்தை வாசியுங்கள். மலையாள புத்தகத்துல 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் கடைசி வசனம் 15ஆம் வசனம். പറഞ്ഞു തീരാത്ത ദാന നിമിത്തം ദൈവത്തിന് സ്തോത്രം. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஈவென்றால் தானம் என்பது, ஈவென்றால் தானம், தானம் என்றால் இனம், சும்மா கொடுக்கிறது. மனுக்குலத்துக்காக தேவன் ஏராளமான அளவில்லாத மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி இருக்கிறார் அல்லது கட்டளையிட்டிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அது எவ்விதமாக கொடுக்கிறார்? தானமாக, ஈவாக. தேவனிடத்திலிருந்து மருமக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான எந்த ஆசீர்வாதங்களுக்கும் விலையே கிடையாது. எல்லாம் தானம் அல்லது ஈவு அல்லது இனாம், இலவசம். என்ன காரணம் என்று கவனிக்கும் போது முதல் காரணம், தேவன் மனுக்குலத்துக்கு சொந்தமானவர். மனுஷர்கள் ஒரு வகுப்பினர் அவரை அறியாதிருந்தாலும், அவருக்கு சத்துருக்களாக உலகத்தில் காணப்பட்டாலும், அவருக்கு எதிராக கோபமூட்டும் கிரியைக்காரர்கள் ஆகிய பாவ கிரியைகளோடு காணப்பட்டாலும் தேவன் அவர்களுக்கு சொந்தமானவராகவே இருக்கிறார். சகல ஜனங்களுக்கும் தேவன் சொந்தமானவர். ஆகினாலே அவரிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த ஆசீர்வாதங்களுக்கும் விலையே கிடையாது. ஈவு, தானம், இலவசம். 2வதாக கவனிக்கும் போது அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களுக்கு விலை கொடுக்க ஒருவராலும் கூடவும் செய்யாது. எந்த ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டாலும் அதற்கு விலை மதிப்பு சொல்லக்கூட ஒருவராலும் கூடாது. பூலோகத்தில் காணப்படுகிற சகல ஜனங்கள் சேர்ந்து கொண்டாலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதங்களை இவ்வளவு என்று மதிக்க கூட ஒருவராலும் கூடாது. பரலோகத்தில் தூதன்மார் கூட சேர்ந்தால் கூட கூடாது, முடியாது. பரலோகத்தில் காணப்படுகிற தூதன்மார் கூட சேர்ந்தாலும் தேவனிடத்திலிருந்து மனுமக்களுக்கு கொடுக்கப்படும் தேவ ஆசீர்வாதங்களுக்கு விலை மதிப்பு கணக்காக்க ஒருவராலும் கூடாது. பரலோகத்தில் தூதன்மார் கூட சேர்ந்தாலும் கூட முடியாது, கூடாது. விலை மதிக்க கூடாத ஆசீர்வாதங்களை தேவன் ஈவாக, தானமாக, இலவசமாக கொடுக்கிறார். அவ்வளவு ஏராளமானது, ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவனாலே மனுமக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாம் தானம் அல்லது இலவசம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு ஒருவரால் சொல்ல முடியாது. அது இவ்வளவு என்று கணக்காக ஒருவரால் முடியாது. தேவன் அருளிய அல்லது கொடுக்கிற சொல்ல முடியாத ஈவு, ஒருவரால் சொல்லி அறிவிக்க கூடாதவைகள் எவ்வளவு என்று ஒருவரால் சொல்ல முடியாது, எவ்வளவு என்று ஒருவரால் கணக்காக்க முடியாது. அவ்விதமான ஆசீர்வாதங்களை தேவன் ஈவாக, தானமாக, இலவசமாக கொடுக்கிறார் என்பது. இவ்விதமாக நாம் கவனிக்கும் போது
ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? ஒரு விசேஷமான மகிமையான தேவ மகிமை நடந்ததான ஒரு உலகத்தை உண்டாக்கி அதை மனுமக்களை ஈவாக தானமாக கொடுத்தார் கவனிக்கிறோம். எல்லாம் இலவசம். தேவன் மனுமக்களுக்கு இலவசமாக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இலவசமாகவே கொடுக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையினால் உண்டாக்குறவர். மகிமை, துதியான மகிமை, அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் வல்லமையினால் உண்டாக்குறார். விலை கொடுத்து வாங்குறதும் இல்லை. அவரே எல்லாவற்றையும் உண்டு பண்ணி அவரே தானமாக மனுமக்களுக்கு கொடுக்கிறார். மனுமக்களுக்காக என்ன செய்கிறார்? அவைகளை தானமாக கொடுக்கும்படியாக அவருடைய வல்லமையினால் உண்டாக்குகிறார். சர்வத்தையும் வார்த்தையினால் படைத்த தேவன். நல்ல மகிமையான உலகம், மிகவும் விசேஷமான உலகம். தேவ மகிமையினால் நிறைந்ததான உலகத்தை உண்டு பண்ணி மனுஷனை கொடுத்தார். உலகமோ மனுஷனாலே நாசத்துக்கும் மோசத்துக்கு ஏதுவாக மாறிவிட்டது இப்போது தற்காலம். அதே சமயத்தில் ஆதியில தேவன் உண்டு பண்ணி எவ்விதமான நிறுவத்தை உண்டு பண்ணி கொடுத்தார்? மிகவும் விசேஷமான மகிமையான நிலைமையோடு காணப்பட்ட உலகம். அமிதமாக உலகத்தை உண்டு பண்ணி மனுமக்களை கொடுத்தார். அதை குறித்து ஆதி ஆகமம் 1:26-28 வசனங்களிலேயும் 8ஆம் சங்கீதம் 4:8 வரை வாசிக்கும் போதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்திலே காணப்படுகிற சகல பறவைகளையும் மனிதனை கொடுத்தார். பூமியிலே காணப்படுகிற சகல மிருகங்களை கொடுத்தார். சகல பிராணிகளை கொடுத்தார். பூமி அனைத்தையும் கொடுத்தார். சமுத்திரத்தில் வாழும் மத்சியங்கள் மற்றும் நீர் வாழும் ஜந்துகள் அத்தனையும் கொடுத்தார் மனுஷனுக்கு. எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். தானமாக வாசியுங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தினுடையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆகாயத்தில் பறந்து ஜீவிக்கிற சகல பறவைகளையும் கொடுத்தார். உலகத்தில் காணப்படுகிற சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களையும் கொடுத்தார். பிறகு சகல ஜீவராசிகள் ஜந்துகள் அத்தனையும் கொடுத்தார். சகல ஜீவராசிகளையும் சகல ஜந்துக்களையும் அத்தனையும் கொடுத்தார். உலக அனைத்தையும் கொடுத்தார். அத்தனை அவருடைய பாதத்து கீழ்படுத்தவும் செய்தார். என்ன மகிமையான தானம், என்ன மகிமையான ஈவு, என்ன மகிமையான பாக்கியங்கள். இது அவ்வளவும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. காட்டில் நடக்கிற மிருகங்களும் நாட்டில் நடக்கிற மிருகங்களும் இப்போது மனுஷனுக்கு கீழாக கொடுக்கப்பட்ட இவைகள் எல்லாம் மனுஷன் மேலா மாறி இருக்கிறான். அவ்வளவுடன் மனுஷன் கீழ்த்தரமானவனா மாறி இருக்கிறான் என்பது. அவனுடைய பாத்து கீழ்படுத்தப்பட்டவைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்படுத்தப்பட்ட அனுபவத்தோடு தேவன் அவைகளை மனுஷனுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தையும் கொடுத்தார். எல்லாம் அவனுடைய கீழ் காணப்பட்டது. அவிதமாக காணப்பட்ட இந்த சகலமும் இப்போது தற்காலம் ஒரு வகையான ஜனங்களுக்கு எப்படி மாறி இருக்கிறது? அவர்களுக்கு மேலா மாறி இருக்கிறது. காட்டு மரங்கள் எல்லாம் மனுஷனை கொடுத்தாரு. ஏன் துப்பாக்கி கொண்டு மனுஷன் காட்டுக்குள்ள போகிறான்? வெடி கூட இருக்கணும் கையில. தேவனுக்கு கொடிய சத்ருவா மனுஷன் மாறிவிட்டான். போது சகல சுற்றிகளும் அவனுக்கு சத்ருவா மாறினது. தேவ சுத்தத்தை மீறி, தேவ கற்பனையை மீறி, மனம் போல சுய இஷ்டத்தின்படி உலகத்தில் வாடும்படியாக மனுஷன் விரும்பினதுனாலே பாவங்கள் அக்கிரமங்கள் அவன் ஜீவியத்தில் ஏற்பட, பாவத்தினால் அக்கிரமத்தினாலும் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டு தேவனுக்கு கொடிய சத்ருவா மனுஷன் மாறிவிட்டான். ஆகினாலே தேவனுடைய மற்ற சிருஷ்டிகள் அவனுக்கு சத்ருவா மாறினது. ஒன்று கொண்டு சத்ருக்களான அனுபவத்தில் இப்போது சிருஷ்டிகள் மாறி இருக்கிறது. ஒன்று கொண்டு கொலை செய்யும் சத்துருக்கள் என்றான நிலைமையோடு சிருஷ்டிகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனுஷன் அந்த மற்ற சிருஷ்டிகள் அல்லது மிருகங்களையாவது மற்றும் பிராணிகளாவது கொலை செய்கிறான். அவைகள் இவனை கொலை செய்கிறது. மாறி மாறி இவ்விதமான நிலைமையோடு மனுஷர்கள் மாறி போக காரணம் என்ன? மனுஷர்கள் தேவ சித்தத்தை மீறினார்கள். தேவனை சத்துருவா மாறினார்கள். மிகவும் கீழ்த்தரமான நிலைமைக்கு வந்து விட்டார்கள். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அரசனாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் மிகவும் கீழ்த்தரமான நிலைமையில வந்தான். அவைகள் மேற்கொண்டது மற்ற சகல சுற்றிகளும் இவனுக்கு மேலாக மேற்கொண்ட அனுபவத்தோடு காணப்படுகிறது. இவனோ மிகவும் கீழ்த்தரமான
மிகவும் கீழ்த்தரமான மேல் வந்து விட்டான் என்பதுதான். அதே சமயத்தில் எப்போது ஆதி மகிமைய மனுஷன் அறிந்து கொள்கிறானோ இன்னும் சகல சிற்றிகளும் அவனுக்கு கீழாகும், இவன் மேலாவான். அதற்கப்புறம் இவரை கொலை செய்யக்கூடியதான எந்த சிற்றிகளும் உலகத்திலே கிடையாது. உலகத்தில் காணப்படுகிற சகல சிற்றிகளும் இவனுக்கு ஆதியிலே ஆதி மனுஷன் தேவ சித்தத்தை மீறுவதற்கு முன்னே எப்படிப்பட்ட நிலைமையோடு அந்த சிற்றிகள் அவனோடு காணப்பட்டதோ அவ்விதமான அனுபவத்தோடு சிற்றிகள் மாறிவிடுகிறது. மறுபடியும் ஆதி மனுஷன் மனுஷியும் தேவ சித்தத்தை மீறுவதற்கு முன்னே தெய்வத்தோடு ஒன்றாய் வாசம் பண்ணும் அனுபவத்தோடு காணப்பட்ட காலத்திலே சகல சிற்றிகளும் அவர்களுக்கு கீழ்பட்டிருந்த மாத்திரமல்ல, அவர்களாலே ஆளப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களே அந்த சகல சிற்றிகளை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். எப்போதும் பயந்து நடுங்கி பயப்படுகிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் காணப்பட்டது. நோவாவின் காலத்தில் கூட தேவன் மறுபடியும் அந்த வாக்குத்தத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு, ஜலப்பிரளயத்தினாலே உலகத்தை தேவன் அழித்தார். அதற்கு அப்புறம் ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் அந்த வாக்குத்தத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். உலகத்தில் காணப்பட்ட சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் மற்றும் சகலவும் உங்களுக்கு பயப்பட பயத்தோடு அச்சத்தோடு காணப்படும் என்று, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தோடு அச்சத்தோடும் காணப்படும் என்று மறுபடியும் சொல்லி இருக்கிறார். ஆதி மகிமையை மனுஷன் அழைத்து கொள்ளும் போது மறுபடியும் எந்த அனுபவத்தில் மனுஷன் வந்து சேர்கிறார்? சகல சுற்றிகளுக்கு தலைவராக, அதிகாரியாக, ஆளும் அரசனாக வந்து விடுகிறார். சகல சுற்றிகளும் இவனுக்கு கீழ்படுத்தப்பட்ட அனுபவத்தோடு காணப்படும். சகலவும் இவனை சிநேகிக்கிற அனுபவத்தோடு காணப்படும். இவனும் அவைகளை சிநேகிக்கிற அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருப்பார். இவ்விதமாக தேவன் தானமாக மனிதனுக்கு உலகத்தையும் உலகத்தில் காணப்படுகிற மற்றும் அனைத்தையும் கொடுத்தார் என்று நாம் கவனிக்கிறோம். பாருங்கள், தானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த உலகம், உலகத்தில் காணப்படுகிற இந்த சகல சிட்டிகளும் எத்தனை பேர் சேர்ந்தாலாவது இதுக்கு ஒரு விலை மதிப்பை கொடுக்க முடியுமா? உலகத்தில் என்னெல்லாம் ஜீவராசிகள் இருக்கிறது என்று ஒரு மனுஷனும் இன்னும் கணக்கெடுக்க முடியவில்லை. கணக்கெடுக்க முடியாத காரியம். என்னெல்லாம் ஜீவராசிகள், எத்தனை ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கிறது, பறவைகள் எத்தனை, என்னெல்லாம் ஜாதிகள், எங்கெல்லாம் அவைகள் காணப்படுகிறது, இன்னும் உலகத்துல மற்றும் காட்டில் கிடக்கிறதான மிருகங்கள் எவ்வளவோ, எத்தனை, அந்த கணக்குகள் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாதவைகள். இவ்விதமாக கவனிக்கும் போது ஒருவராலும் விலைமதிப்பு கொடுக்க கூடாத இந்த ஈவுகள் அல்லது தானங்கள், மனுஷன் ராத்திரியும் பகலையும் தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறதான வெளிச்சத்தில் வாழ்கிறான். வெளிச்சம், சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறது, நட்சத்திரங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறது, சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இவர்கள் தினம் ஒரு மனுஷனுக்கு எத்தனை வால்டேஜ் செலவாகிறது? ஒரு மனுஷன் இதற்கெல்லாம் கணக்கு பார்த்து ரூபா கொடுக்க அல்லது பணம் கட்ட அவனால கணக்காக்க முடியுமா? கணக்கிட முடியுமா? தண்ணியை பாருங்கள், தண்ணி தேவன் மனுஷனுக்கு இலவசமாக கொடுத்த மனுஷன் வியாபாரம் செய்கிறான். டவுன் பக்கத்துல எல்லாம் பார்க்கும் போது மாசம் தோறும் பணம் கட்டணும், இந்த பச்சை தண்ணியை கூட. இவ்விதமாக கணக்காக்கும் போது தேவனால இலவசமாக கொடுக்கப்பட்டதை மனுஷன் என்ன செய்யறான்? அநேக பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறான். இந்த தற்காலத்திலையும் கூட இந்த மின்சாரம் தான் எங்க இருந்து வந்தது? தேவனே உண்டு பண்ணி வைத்தார் உலகத்திலே. அப்படியே சகலம் அப்படியே தேவனால் உண்டாகப்பட்டவைகள். அத மனுஷன் என்ன செய்கிறான்? சில உபாய தந்திரங்களினாலே அவைகளை தன்னுடையது அல்லது கவர்மெண்ட் உடையது என்றெல்லாம் சொல்லி வியாபாரமாக விற்று கொண்டே இருக்கிறான். மகேஸ்வர் வனாந்தரத்தில் அக்காலத்தில் காணப்பட்ட பிரதமர் வனாந்தரத்தை ஒன்று சுற்றி பார்க்க முடியாத ஜீப்ல போய் இறங்கி பதுக்க வனாந்தரத்துக்கு அந்த பார்டர் தாண்டி ரோடு தாண்டி காட்டுக்குள்ள போனது. அங்கே நின்றது ஒரு யானை, ஒரு கொம்பன் யானை ஒரு துரத்துனது. எப்படி ஜீப் டிரைவர் என்ன செய்தான்? அந்த ஜீப்ல இருந்து கொண்டே இருந்தான். ஆகையால் இருவரும் தப்பினார்கள். யானை துரத்துற உடனே தூரே இருந்து யானை துரத்தி கொண்டே இருக்கிறது. உடனே மந்திரி சத்தம் போட்டார். மந்திரி சத்தம் போட்ட உடனே டிரைவர் சொன்னது, ஓடிவாடு சத்தம் போட்ட உடனே டிரைவர் சொன்னார், நான் இறங்குற ஆபத்து, நீங்கள் ஓடி வந்து விடுங்கள், நீங்கள் ஓடி வந்து விடுங்கள், நான் இறங்குற ஆபத்து தப்ப முடியாது என்று. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி எடுத்து பக்கத்துல போனது. அவன் உள்ள இருந்து ஒரு கையை பிடிச்சு வலித்து உள்ள போட்டு இவர் ஓடி
ஜீப்ல ஏறது முன்னே அவன் சாவி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வச்சிருந்தான். வலித்து உள்ள போட்டு வண்டியை விட்டான். ஆனாலும் கொஞ்ச தூரம் விரட்டினது. சொந்த வகையானா ஏன் அப்படி செய்ய வேணும்? ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டில் வளர்க்கிற ஜந்துக்கள் என்ன செய்கிறது? அவனுக்கு எந்த தொந்தரவும் செய்கிறது இல்லை. காட்டில் நடக்கிறது சொந்தம் சொன்னால் அதே மாதிரி அதுவும் இருக்கணும். இவ்விதமாக இந்த மிருகங்கள் எவனை சிநேகிக்குமோ அவனுக்கு சொந்தமானது. அவ்வளவுதான். இவ்விதமாக ஆதியிலே மனுஷனுக்கு கீழ்பட்டிருந்தது போல, மனுஷனை சிநேகித்தது போல, எந்த மனுஷனை அந்த காட்டு மிருகங்கள் சிநேகிக்கிறதோ அவனுக்கு சொந்தமானது என்பது யெகோவாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17 அதிகாரம் 26 வசனத்தை வாசியுங்கள். ஆகினாலே மனுஷன் மூலம் உலகம் கெட்டு போன போதும் மனுஷனாலே சகல சிருஷ்டிகளும் ஒன்றுக்கொன்று எதிரான நிலைமையில வந்த போதும், சகல சிருஷ்டிகளுக்கு கீழான நிலைமையில மனுஷன் வந்த போதும், மனுஷன் என்ன செய்ய தெரியுமா? உலகத்தை விட்டு துரத்தாதபடி மறுபடியும் உலகத்தில் வைத்தார். உலகத்தை மனிதனை குடியிருப்புக்காக நியமித்தார், கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். தேவ தூதர்கள் தேவ சித்தத்தை மீறி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவர்கள் என்ன செய்தார்? தேவன் அந்த தேவலோகத்தை விட்டு பரலோகத்தை விட்டு அப்படியே தள்ளி விட்டார். அப்படியே தள்ளினார். உதவாதென்று தேவலோகமாகிய பரலோகத்தை விட்டு அப்படியே தள்ளி விட்டார். போ என்று தள்ளி விட்டார். மனுஷன் தேவ சித்தத்தை மீறி பாவம் செய்த போது அந்த தோற்றத்தை விட்டு மாத்திரம் வெளியேற்றினார். அதே சமயத்தில் உலகத்தை விட்டு அவனை தள்ளவே இல்லை. உலகத்தை விட்டு அவனை தள்ளவே இல்லை. உலகத்தை மறுபடியும் அவனுக்கு குடியிருப்புக்காக கொடுத்தார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கு குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். தேவன் என்ன செய்தார்? இந்த உலகம் இந்த நிலைமைக்கு மனிதனால வந்த போது, மனிதன் இவ்வளவாக கீழ்த்தனமான நிலைமையில மாறி போன போதும் கூட என்ன செய்தார்? உலகத்தில் மறுபடியும் வைத்தார். சரி, உனக்கு கொடுக்கப்பட்ட உலகம் உனக்கு தான் இருக்கட்டும். நீ இந்த உலகத்திலேயே குடியிரு. உன்னுடைய குடியிருப்புக்காக நான் உண்டு பண்ணின உலகம், உனக்காக உண்டு பண்ண உலகம் உனக்கு தான் இருக்கட்டும். நீ இந்த உலகத்திலேயே குடியிருந்து கொள் என்று குடியிருப்புக்காக மனுக்குலத்துக்கு உலகத்தை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உலகத்தை குடியிருந்து இன்னும் பாவத்தை அக்கிரமம் செய்தி எது, அநியாயத்தை செய்தி எது, இன்னும் கீழ்த்தரமான நிலைமையோடு காணப்படுகிறதுக்காக அல்ல. பின்ன அவன் இந்த உலகத்திலே குடியிருந்து கொண்டு தேவனை தேடி கண்டறிந்து ஆதி மகிமை சொந்தமாக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்ட கருத்து. வாசியப்பா 26-27. சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் கடமையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தேவனை மறுபடியும் தேடி கண்டனே வேண்டாம். அதுக்காக மாத்திரம் தான் வேற உலகத்தில் இருந்து கொண்டு கல்லையும் சாராயத்தையும் குடித்து ஒன்று மாறி மாறி குத்தியும் வெட்டியும் அடித்தும் துன்மார்க்கனா, வேசிக்கலனா, அசுத்தனா, அக்கிரமியாக, பாவியிலும் பாவியாக, படுபாவியாக உலகத்தில் ஜீவித்து இன்னும் வர வர கீழ்த்தரவா போறதுக்கு அல்ல. ஒரு கூட்டம் ஜனங்கள் நினைக்கிறது அப்படி. இன்னும் வர வர கீழ்த்தரமா போகலாம். என்காக இல்ல தேவன் பூமியில இருந்து மனுஷனை துரத்தாது. சரி, உனக்கு கொடுத்த பூமி உனக்கு தான் இருக்கட்டும். பூமியில இருந்து மனுஷன் துரத்தினா மனுஷன் எங்க போவான்? எங்க போக முடியும்? எங்க போவான்? அது மாத்திரமல்ல, அவன் அழிக்காதபடி, துரத்தாதபடியும் அழிக்காதபடியும் இந்த பூலோகத்திலேயே மறுபடியும் வைத்தார். அளவில்லாத இரக்கம், அளவில்லாத உருக்கம், அளவில்லாத சிநேகம், அளவில்லாத அன்பு. எதற்காக அப்படி செய்தார்? தேவனை மறுபடியும் அவன் தேடியாயில் கண்டறிய வேண்டும், தடவியால் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூமியில குடியிருந்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் கீழ்த்தனமாக நரகாக்கிற நேராக அழிவுக்குரிய நிலைமையோடு கடந்து போகிறதுக்காக அல்ல. நாசத்தையும் மோசத்தையும் இன்னும் அதிகமாக வரைக்கும்படியாகவும் அல்ல. ஒரே நேரத்திற்கு நேராக இன்னும் அவன் செல்லும்படியாக அல்ல. இல்லை, எதற்காக வைத்தார்? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயில் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயில் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் மனுஷன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்று சொல்லப்பட்டார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே.
மனிதனுக்கு ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல. மறுபடியும் இந்த பூமியை மனுக்குலத்துக்கு என்று குடியிருப்புக்காக கொடுத்து கொண்டு நீ அதுல குடியிருந்து கொண்டு மறுபடியும் நீ சொந்த தேவனாகிய என்னை, சொந்த சிருஷ்டிகர்த்தாவாய் என்னை நீ தேடி கண்டடை என்று அதற்கு வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து அந்த வாக்குறுதியே தேவன் கிரியை செய்கிறவராகவும் இருக்கிறார். இவ்விதமான நிலைமையில இருந்து கொண்டு என்ன செய்ய வேணும்? தேவனை தேடி கண்டடைய வேணும். தனவியாயில் அவரை கண்டடைய வேணும். அவரை தேடி பிடிக்க அப்படி செய்தார். அவர் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. நீ அவரை தேடி கண்டுபிடித்திருக்கிறியா? நீ அவரை தேடி கண்டுபிடித்திருக்கிறியா? யார் அவரை தேடினார்கள்? அவரை கண்டடைந்தார்கள். அவருடைய அனுபவம் என்ன? தெய்வத்து உகந்தவர்களாக மறுபடியும் மாறிவிட்டார்கள். தெய்வத்துக்கு ஏற்றவர்களாக, தெய்வத்து உகந்தவர்களாக மறுபடியும் மாறிவிட்டார்கள். அதற்காகத்தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. அதற்கு தேவன் என்ன செய்கிறார்? மனுமக்களை இந்த பூமியிலே குடியிருக்க செய்தார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாக தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கு குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். ஒரு எல்லை குறிப்பை வைத்திருக்கிறார். எல்லை குறி எக்காலத்தில் இந்த பூலோகத்தில் வாழ முடியாது என்றான ஒரு குறிப்பு, எல்லை குறி வைத்திருக்கிறார். எல்லை குறிப்பு. எக்காலத்திலேயும் நீ இந்த பூலோகத்தில் இந்த மண்ணிலே நீ வாழ முடியாது. பூலோகத்துக்கு அழிவு வந்திருக்கிறது. பூமி அழிந்து போகும். அழிவுக்கிற நிலைமையில பூலோகம் பூமி மாறிவிட்டது. நீ எக்காலத்திலையும் இங்க சாஸ்வதமா வாழ முடியாது, குடியிருக்க முடியாது, அழிவுக்குரியது, அழிந்து போகக்கூடியது. ஆகையினால ஒரு கால குறிப்பை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு அதற்குள்ளாக நீ செய்ய வேண்டிய செய்து அடைய வேண்டிய அடைந்து நீ ஆதி மைமேலே அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் போய் சேர வேண்டும் என்பது கால குறிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லை குறி ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்புறம் கிடையாது. ஆகினாலே இந்த எல்லை குறிக்குள்ள, இந்த கால குறிப்புக்குள்ளே இருந்து கொண்டு மனுஷன் செய்ய வேண்டியது என்ன? தேவனை தேடி கண்டடைய வேண்டும். அந்த எல்லை குறிக்குள்ளேயே, அந்த கால குறிப்புக்குள்ளே இருந்து கொண்டு அவன் அடைய வேண்டிய ஆசுவாங்களை மறுபடியும் அடைந்து கொள்ள வேண்டும். ஆதி மகிமை அடைந்து அந்த மகிமையான விசேஷமான மேன்மையான ஸ்தானத்தில் மறுபடியும் மனுஷன் ஆக வேண்டும். அதற்காக மாத்திரம்தான் நீ தேவனை தேடுகிறது உண்டா? அநேக ஜனங்கள் வியாதியா நோயா இருக்கிற சமயத்துல ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவார்கள். அது மாறி சுகாதார பிறகு பின்ன எல்லாம் தீர்ந்தது. அப்படி ஏராளமான ஜனங்கள் நோய்க்காக, வியாதிக்காக, இப்படியாக இன்னும் உலக பிரகாரமான சில காரியங்களுக்காக அநேகர் இயேசுவே ஆண்டவரே என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அவசியமான காரியங்கள் நிறைவேறின உடனே என்ன செய்கிறார்கள்? பின்ன ஆண்டவரை அப்படியே மறந்து விடுகிறார்கள். ஆகையினால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் என்ன ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இவ்விதமான ஜனங்களை குறித்து தான் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் என்ன ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஒரு கூட்டம் ஜனங்களுடைய நிலைமை எல்லாம் இதுதான். எதற்காக தேவன் உலகத்தில் வைத்திருக்கிறார்? இந்த பூமியை குடியிருப்புக்காக மனுஷனை கொடுத்தாரே, எதற்காக? இந்த உலகத்துல எதற்காக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம குறித்தான தேவனுடைய திருவுள சுத்தம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அதை ஒன்றையும் அவர்கள் சிந்திக்கிறது இல்லை, எண்ணுகிறது இல்லை, நினைக்கிறது இல்லை. கண்மூடித்தனமான உலகத்துல என்னெல்லாம் அமைச்சு கொண்டிருக்கிறார்கள். கண்மூடித்தனமான ஜீவியம், கண்மூடித்தனமான போக்கு, கண்மூடித்தனமான நிலைமையில அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்விதமான நிலைமையிலிருந்து மனுஷன் விலக வேணும். உடனடியாக தேவனை கண்டடைய வேணும். உன் தேவன் உன்னை சந்திக்கிறான் அறிந்து கொள். உன் தேவன் உன் சமீபத்தில் இருக்கிறான் அறிந்து கொள். இது விளையில் அவரை தேடி கண்டடையா மனுஷனே மனுஷியே, இந்த ராத்திரியாக உன்னை கண்டுபிடித்துக் கொள். நீ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படாமல் காரணம் என்ன? பாவம் போய் ஒரு விடுதலையான அனுபவத்தை நீ அடைந்து கொள்ள இருக்கிற காரணம் என்ன? உன் தேவனை தேடாது. அவர் ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து பூர்ணமாய் விடுவிக்கிறவர். பாவத்திலிருந்து பூர்ணமாய் விடுவித்து உனக்கு அவசியமான சகல ஆசையை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ரோகத்திலிருந்து கூட விடுவிக்கிறவர். எந்த நோயா இருந்தாலும் சரி, ரோகத்தோடு வியாதியோடு காணப்படுகிறத அவர் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. யாராயிலும் கஷ்டப்படுகிறத விரும்புகிறாரா? யாராயிலும் பலவிதமான கஷ்டத்தோடு துன்பத்தோடு உலகத்திலே பலவிதமான வேகத்தோடு சஞ்சத்தோடு காணப்பட விரும்புகிறாரா? அப்படி ஒன்றும் விரும்பாதேவன் மகா இறக்க உடையவர், மகா உருக்க உடையவர், மகா சிநேக உடையவர், அன்புடையவர். எல்லா மனுக்குலங்களும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தீர்க்காயசோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, அளவில்லாத ஆசுவாங்களோடு உலகத்தில் வாடுகிறதே விரும்பிக் கொண்டிருக்கிறார். இதுவரையிலும்
உன்னுடைய அனுபவத்தை நீ கண்டுபிடித்துக் கொள்ள வேணும். உன்னுடைய தேவன் நீ தேடி கண்டறிந்திருக்கிறியா? தேவன் உனக்கு வெளிப்பட்டு இருக்கிறாரா? கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? தேடுகிற எவன் கண்டடைவான், எவன் தேடுகிறானோ அவன் கண்டடைவான். கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில் அவர் நோய் கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தரை தேடத்தக்க சமயம் இது, அவர் சமயமாய் இருக்கிற காலம் இது. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில் அவர் நோய் கூப்பிடுங்கள். மகிமை, துதியான மகிமை. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம் இது, அவர் சமயமாய் இருக்கிறார், அவரை கூப்பிடக்கூடிய காலமும் சமயம் இது என்பதை அறிந்து கொள். அநேகர் அவரை தேடினார்கள், தேடினவர்கள் இணைந்தார், கண்டடைந்தார்கள். எப்படி கண்டடைந்தார்கள்? கண்டடைந்ததனுடைய அனுபவம் என்ன? நான் முதலாக சொல்லி போட்டேன். எப்போது தேவனை தேடி அவர்கள் கண்டடைகிறார்களோ உடனே தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை சந்தித்து அவருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பூர்ணமான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் கொடுத்து மகிமையான விசேஷமான ஒரு ஸ்தானமாகிய அவருடைய பிள்ளைகள் என்றான ஸ்தானத்தில் ஒன்று நிறுத்துகிறார். பாவம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, பரிசுத்தம் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. பாவம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, பரிசுத்தம் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. சாபம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, ஆசீர்வாதம் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. சாபம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, ஆசீர்வாதம் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. மரணம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, நித்திய ஜீவன் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. மரணம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, நித்திய ஜீவன் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. நரகம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, பரலோகம் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. நரகம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, பரலோகம் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. பாவம் போக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, பரிசுத்தம் அளிக்கும் மருந்தொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. மகிமை, துதிக்கிற மகிமை. அல்லேலூயா.
மனுகுலத்தை உலகத்தில் வைத்து அவரை தேடும்படியாக மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். யார் அவரை தேடுவார்களோ அவர்கள் கண்டடைவார்கள். மகிமையான விடுதலை பெற்றார்கள், தேடினார்கள், கண்டடைந்தார்கள். அவராலே மகிமையான விடுதலை பெற்றார்கள். அவருடைய பிள்ளைகள் என்றான ஸ்தானத்திலே நிறுத்தப்பட்டார்கள். பாவிகளை ரட்சகரா இருக்கிறார், ரோகிகளுக்கு அவர் பரிகாரியா இருக்கிறார். எந்த ரோகத்துக்கும் பரிகாரியா இருக்கிறார். எந்த ரோகியை சொத்துவாக்க வல்லமை அதிகாரியுடையவர். எத்தனையோ ரோகிகளை சொத்தமாக்கி போட்டார். யார் யார் அவரை தேடினார்கள் அத்தனை பேர் கண்டடைந்தார்கள். ரோகத்தோடு வியாதியோடு கொண்டு அவரை தேடினார்கள். பரிகாரியாக அவர்களை அவர் சந்தித்தார். நல்ல பரிகாரியாக அவர்களை சந்தித்து அவர்களை சொத்துவாக்கி போட்டார். அவருடைய வார்த்தையினால் சொத்துவாக்கினார். அவருடைய கருத்தினால் சொத்துவாக்கினார். அவருடைய வல்லமையை சொத்துவாக்கினார். தேவன் எப்போது ஒன்று போல கிரியை செய்கிறவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நேற்று இன்று என்னும் மாறாவராக இருக்கிறார். அவர் எப்போது ஒன்று போல கிரியை செய்கிறவர். நீ அவரை தேடி இருக்கிறியா? தேடுவாயானால் கண்டடைவாய். அடுத்தபடியாக மனிதனுக்கு தேவனால அளிக்கப்பட்ட ஈவு அவருடைய புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 34 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய புஸ்தகம், தேவனுடைய புஸ்தகம், தேவலோகத்திலிருந்து மண் மக்களே கொடுக்கப்பட்ட புஸ்தகம், தேவனுடைய புஸ்தகம் அல்லது கர்த்தருடைய புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திய வேதம், பரிசுத்த வேதம், கர்த்தருடைய புஸ்தகம், இன்னும் அநேக பெயர்கள் உண்டு. அப்போது மனுஷனுக்கு தானமாக ஈவாக கொடுத்தார் அவருடைய புஸ்தகத்தை. பரலோகத்திலே அநேக புஸ்தகங்கள் இருக்கிறதாக வேத புஸ்தகம் படிக்கிறோம். அதுல ஒரு புஸ்தகம் தான் வேத புஸ்தகம். இது மிகவும் விசேஷமானது. இதை குறித்து நாம் வேதத்துல என்ன படிக்கிறோம்? குறைவற்றது, குறைவற்ற வேதம். இது வேதத்துல எந்த விதமான குறைவையும் ஒரு காலத்திலையும் ஒருவர் காண முடியாது. குறைவற்றது, குறைவற்ற வேதம், குறைவற்றதான வேதம். அதற்கப்புறம் இன்னும் இதை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. பொன்னை பார்க்கிலும் மிகுந்த ஏராளமான பசும் பொன்னை பார்க்கிலும் இது விரும்பப்படத்தக்கது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதும் ஆகும். தேன் மிகவும் மதுரம் உள்ளதான ஒரு பதார்த்தம், மிகவும் மதுரம் உள்ளது. அதை பார்க்கிலும் மதுரம் உள்ளது இந்த வேதம். இந்த வேதத்தை படிக்கிறவங்களுக்கு ஒரு காலத்தில் அது பழசாக மதுரம் குறைவாக வரவே முடியாது. வேதத்தை படிக்கிறார்கள். படித்து 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 ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் எத்தனையோ தடவுகளை படித்து 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 பார்த்த பிறகும் அது வர வர அதனுடைய இனிமை ருச்சி கூடிக்கொண்டு போக தவிர குறைவு படுகிறதே இல்லை. உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. மனுஷர்கள் விரும்பி படிக்கிறார்கள் அநேக புஸ்தகங்களை. சில தடவைகள் படிக்கும் போது பின்னாது அவர்கள் பழசாய் போகுது. பழசு பின்ன பழசாய் போகிறது, பின்னாது ருச்சி குறைகிறது, மதுரம் இல்லாம போகிறது, விருப்பம் இல்லாம போகிறது, வெறுப்பு இருக்கிறது. அங்க ஒதுக்கி வைத்து விடுவார். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தையும் படிக்க 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 அது மதுரம் கூடிக்கொண்டே போகும். ஒரு காலத்திலே அது பழசாக, அது படிக்க படிக்க புதுசு புதுசு புதுசாக படிக்கிறவனுக்கு அது காணப்பட்டு கொண்டே இருக்கு. படிக்க படிக்க எத்தனை தடவுகள்ல படித்தாலும் படிக்க படிக்க அது அவருக்கு புதுசு புதுசு புதுசாக அது காணப்பட்டு கொண்டே இருக்கும். படிக்க 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 படிக்காது மிகவும் மதுரம் மதுரம் மதுரமான நிலைமையோடு காணப்பட்டு கொண்டே இருக்கும். 19 சங்கீதம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. பொன்ன பார்க்கிலும் ஏராளமான பசும் பொன்ன பார்க்கிலும் விரும்பப்படத்தக்கது இது. மனுஷன் பொன்ன விரும்புகிறான். மிகுந்த பசும் பொன்னு சொல்லும் போது மிகவும் விசேஷமான சுத்திகரிக்கப்பட்ட சுத்த பொன், சுத்தமான பொன். அதுவும் எவ்வளவு மிகுந்த ஏராளம். மனுஷனுக்கு பசும் பொன் என்றால் அதை பார்க்க விருப்பம். இந்த பொண்ணு பசும் பொண்ணு இதெல்லாம் மனுஷனுக்கு உபயோகத்துக்காக தேவனால உண்டாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதான். மனுஷனுக்கு உபயோகத்துக்காக அது கழுத்திலையும் காத்திலையும் கட்டி தூக்க முடியாது. இல்லை, கழுத்திலையும் காத்திலையும் ஒரு வளையம் வைத்து அதுல ஒரு அல்லது ஒரு துவாரத்தையும் போட்டு என்னெல்லாம் ஒரு ரூபத்தை செய்து அதுக்காக அப்படி கட்டி கொண்டு தூக்க முடியாது. இல்லை, பொண்ணு மனுஷனுக்கு உபயோகம். அதனால பொண்ணை உண்டாக்கினார். பொண்ணாவது தங்கமாவது மற்றும்
நவரத்னங்களாவது, விலையேறப்பட்ட கற்களாவது, முத்துகளாவது, இதெல்லாம் மனிதனுக்கு அவசியம் என்று தேவன் கண்டார், உண்டு பண்ணினார். அதே சமயத்துல பொன்ன பார்க்கிலும் மிகுந்த பசுமொன்ன பார்க்கிலும் விரும்பப்படத்தக்கது கர்த்தருடைய வேதம். பொன்ன பார்க்கிலும் ஏராளமான பசுமொன்ன பார்க்கிலும் உயர்ந்தது கர்த்தருடைய வேதம். உயர்ந்தது கர்த்தருடைய வேதம் என்று சொல்லப்படுகிறது. படிக்க 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 என்ன ஆனந்தம், படிக்க 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 என்ன மகிழ்ச்சி, படிக்க 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 மகிழ்ச்சி ஆனந்தம் கூடுகிறது, வர வர புதுசாக மாறுகிறது, வர வர இனிமையின் மேல் இனிமை மதுரம். தேன பார்க்கிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிறார் தெளிவேன பார்க்கிலும் மிகவும் மதுரம் உள்ளது. தேன பார்க்கிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிறார் தெளிவேன பார்க்கிலும் மிகவும் மதுரம் உள்ளதாகவே காணப்படுகிறது. ஒரு மனுஷன் வேதத்தை படிக்கிறான், எப்போதுமே அவன் வேதத்தை படித்துக் கொண்டிருப்பான். ஒரு வியாபாரி பக்கத்தோட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் எப்போது அந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த இடத்துல இருந்து கொண்டு வேதத்தை படித்துக் கொண்டே இருப்பான். ஒரு புஸ்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான். வேதம் என்று கிட்ட போனப்புறம் தெரியும் வியாபாரிக்கு இவன் ரொம்ப கனமாக கண்ணியமாக ஒரு புஸ்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் பக்கத்திலோட ஒரு வியாபாரி அவனுடைய வியாபார தொழிலுக்காக பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்பான். அப்போது ஒருவன் எப்போதும் அவன் பார்க்கிற சமயத்தில், அப்படி போற சமயத்தில் அதிகமாகவும் ஒரு புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். புஸ்தகத்தை ரொம்ப கனமாக கண்ணியமாக ரொம்ப பயபக்தியோடு படித்துக் கொண்டே இருக்கிறத வியாபாரி பார்த்து 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 போகிறான். இனி இது என்ன புஸ்தகம் என்று கிட்ட போய் பார்க்கணும். அதற்காக ஒரு நாள் பக்கத்துல போனான். பக்கத்துல போகும்போது என்ன வேத புஸ்தகம். வியாபாரி பார்த்த உடனே வியாபாரிக்கு ஒரு மாதிரி நிசாரம் போல ஒரு எண்ணம் வந்தது. அப்போ அந்த வியாபாரி சொல்றான், வேத புஸ்தகம் படிக்கிற இதுதான் இது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரமாதமா, சர்வசாதாரணம். எங்களுக்கு பிரமாதம் இல்லை, இது சர்வசாதாரணம். எங்க வீட்டுல 10-13 எண்ணம் கிடக்கிறது. போட்ட மூலையில போட்ட அங்க கிடக்கும், தரையில போட்ட அங்க கிடக்கும், தூசெல்லாம் பிடித்து 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 அழுக்காயி 10-13 எண்ணம் என் வீட்டுல கிடக்கிறது. எங்க வீட்டிலேயே எங்களுக்கு எல்லாம் இது சர்வசாதாரணம். அப்போது வேதத்தை படித்துக் கொண்டிருந்தவன் வேதத்தை பதுக்க எப்படி அடைத்துக் கொண்டு அதை கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து மரியாதையெல்லாம் செலுத்தி வைத்துக் கொண்டு அப்படியே பிடித்துக் கொண்டு எழுந்திருந்து சொல்லுறான், நான் சொல்றதை கவனித்துக்கொள். இந்த வேதம் என்னை மனுஷனாக்கி இன்றைக்கு வைத்திருக்கிறது அல்லாட்டா நீ எனக்கு இன்றைக்கு நல்ல ருசிகரமான ஆகாரமா இருப்பாய். நான் நரமாம்ச பட்சினி தான். மனுஷனை எல்லாம் சாப்பிடுறவன் தான் ஒரு காலத்துல. இந்த வேதம் என்னை இப்போது மனுஷனாக்கி வைத்திருக்கிறது. இந்த வேதம் படித்த நிமித்தம் வேதம் என்ன மனுஷனாக்கி வைத்திருக்கிறதா நீ இன்றைக்கு உயிரோட போகிற, அல்லாட்டா நீ இப்போது நல்ல சாப்பாடா இருப்பாய் எனக்கு என்று. தெரியுதா வேதத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்று. அவன் யாரு தெரியுமா? வேதக்காரன். இந்த வேதக்காரர்கள் என்ன செய்வார் தெரியுமா? மேஜையில வெற்றில தாம்பாளம் வைத்து சுண்ணாம்பு கரண்டாம் வெற்றிலை பாக்கு போயில அந்த தட்டம் தாம்பாளம் வைத்து வேதத்தையும் அந்த வேசல வைத்திருப்பார்கள். சிகரெட் வலித்து தட்டி போடுற புகை போடுற அந்த ஒன்றையும் அங்க வைத்துக் கொள்வார்கள். தீப்பெட்டி, பீடி, சிகரெட்டு, சுருட்டு வைத்து இழுக்கிற ஒரு குழல், சிகரெட் வைத்து இழுக்கிற குழல் உண்டு. இதெல்லாவற்றையும் வைத்து வேத புஸ்தத்தை அங்க வைத்துக் கொள்வார்கள். இனி இந்த வேத புஸ்தத்தை இவர்கள் என்ன வாழ் தெரியுமா? இந்த வேதக்காரர்கள் பிசாசு வராம இருக்க தலைக்கடியில் வைத்துக் கொள்வார்கள். நித்திரை பண்ணும்போது, ராத்திரி காலங்களில் நித்திரை பண்ணும்போது தலைக்கடியில் வைத்துக் கொள்வார்கள் வேதத்தை. பிசாசு வராம இருக்கா என்று. கெட்ட சொப்பனம் காணும் பிசாசுனால, கெட்ட சொப்பனம் காணாம இருக்கா, பிசாசு வராம இருக்கா என்று வேதத்தை தலைக்கடியில் வைத்துக் கொள்கிறார்கள். இவ்விதமாக அவர்கள் அவருடைய மன எண்ணத்தின்படி அதற்கென்று உபயோகிக்கிறார்கள். அதே சமயத்தில் வேதம் என்றால் என்ன தெரியாது. வேதம் என்றால் என்ன என்று தெரியாது இருக்கிறதுனால தலைக்கடியில் எல்லாம் வைக்கிறார்கள். தரையில சும்மா போட்டுருவார்கள். வேதத்தை மறுகடந்து போகிறது, சவிட்டுகிறது. வேதத்தை எல்லாம் காலை கிட்ட வைத்துக் கொண்டு காலை சுருக்கும் போது நிட்டும் போது ஆறாறு ஸ்தலத்தில் விடுது அநேகர் தட்டுறது, காலால் சவிட்டுறது தட்டுறது எல்லாம் வழக்கம். மன்னிக்கப்படாத பாவம் என்பதை மறந்து போகக்கூடாது. மன்னிக்கப்படாத பாவம் என்று வேத தரையில போடுறது. இவர்கள் உட்கார்றது தடுக்கலையாவது, கசேரிலையாவது, சேரிலையாவது அல்லது தரையில உட்கார வேண்டிய வந்தா ஒரு தடுக்கலையாவது உட்காருவார்கள்.
வேதத்தை வைக்கிறது தரையில அல்லது தாங்கள் உட்கார்ந்து இருக்கிற பாயில தடுக்கல் வைப்பார்கள். இதெல்லாம் போதாத காரியம். இது வேதம் என்றால் என்ன என்று மனுஷன் அறிய வேணும். வேதத்தை குறித்து வேதத்தை என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இந்த வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறியாதிருக்கிறதே சாவம் என்று வேதத்துல வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் வசனம் இருக்கிறது. வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் வசனம் சொல்லுகிறது. வேதத்தை அறியாமல் நிசாரமாக தேவை அற்றவளாக வேதத்தை உபயோகப்படுத்துறது மன்னிக்கப்படாத பாவம் என்பதை மறந்துவ கூடாது. வேதத்துக்கு இன்னும் ஒரு நாமம் இருக்கிறது தெரியுமா? வார்த்தையாகி தேவன். வார்த்தையாகி தேவன். வேதம் என்றால் தேவனுடைய வார்த்தை தான். அதே மாதிரி வார்த்தையாகி தேவன் என்று ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையாகிய தேவன். இங்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அதை பற்றி சொல்ல எனக்கு சமயம் போதாது. இவ்விதமாக ஏராளமான ஜனங்கள் வேதம் என்றால் என்ன என்று அறியாது இருக்கிறார்கள். ஆகினாலும் வேதத்தை நிசாரமாக அற்பமாக எண்ணி அதிகமான பாவத்தை சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். வேதத்தையோ ஒருவராலும் விலமதிக்க கூடாது. அநேகாயிரம் பொன்மொழியை பார்க்கலும் உயர்ந்தது வேதம். அநேகமாயிரம் பொன்மொழியை பார்க்கலும் உயர்ந்தது. அநேக ஆயிரம் பொன்மொழியை பார்க்கலாம். இந்த வேதத்துக்கு விலமதிப்பு கொடுக்க ஒருவரால் முடியாது. நான் முதலாவது சொல்லப்பட்டேன், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ற எந்த ஆசீர்வாதத்துக்கும் ஒருவராலும் விலமதிப்பு போட முடியாது. தூதன்மாரோட பரலோகத்தில் தூதன்மாரோட சேர்ந்தாலும் முடியாது. இந்த வேதத்துக்கு விலை கொடுத்து வாங்குறாங்களே அவ்வளவும் இந்த பேப்பர் கூலியும் அச்சடி கூலியும் தான். பேப்பர் கூலியும் அச்சடி கூலியும் தான் இவர்களை கொடுத்து வாங்குறது. வேதத்துக்கு விலை கிடையாது. வேதத்துக்கு விலை கொடுத்து வாங்க ஒருவராலும் முடியாது. விலை மதிப்பு போடவே முடியாது. விலை கொடுத்து வாங்க தேவையும் இல்லை. விலை கொடுத்து வாங்க ஒருவரால் கூடவும் செய்யாது. தேவன் மனிதனுக்கு சொந்த ஆனதுனால முதலாவது சொன்ன மாதிரி அவரால் கொடுக்கப்படுற அவ்வளவு இலவசம் தானம் இனம். இந்த வேதம் கர்த்தருடைய வேதம் பரலோகத்தில் புஸ்தகம். பரலோகத்தில் அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. ஒரு புஸ்தகத்தை தேவன் எண்ணினார். மனுமக்களை தானமாக ஈவாக இனாமாக கொடுத்தார். இலவசமாக கொடுத்தார். எதற்கு? வேதத்தை மனுஷன் படித்து வேதம் எதெல்லாம் சொல்லுறதோ அதை அவன் கவனித்து தனக்கு அவகாசப்பட்ட காரியங்களை அறிந்து அவைகளை அவன் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக வேத புத்தகத்தை படிக்கும் போது தேவன் யார் என்று வேதம் தேவனை வெளிப்படுத்தும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தும். மகிமையை வெளிப்படுத்தும். தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். தேவனுடைய மகா உன்னதமான செயலை வெளிப்படுத்தும். பரலோகத்தின் மகிமையை பாக்கியத்தை வெளிப்படுத்தும். தூதன்மாரை கூட வேதம் சரியாக வெளிப்படுத்தும். மனிதனை வெளிப்படுத்தும். ஆதி மனுஷனுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தும். தற்கால மனுஷனுடைய நிலைமையை வெளிப்படுத்தும். மனிதன் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தும். இந்த பூலோகத்தை வெளிப்படுத்தும். பூலோகத்தின் முடிவை வெளிப்படுத்தும். மற்றும் சகலவற்றையும் மனுஷன் அறிய வேண்டியதான சகலவற்றையும் வேதம் வெளிப்படுத்தி அறிவித்துக் கொண்டே இருக்கும். நியாயத்திலும் பயங்கரம், நரகாக்கினும் பயங்கரம், நரகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கொடிய அழிவின் பயங்கரம். இவ்விதமாக மனிதனுக்கு அவசியமானது, மனிதன் அறிய வேண்டிய முக்கியமானது, மகிமையான காரியங்கள் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் வேதம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இந்த வேதத்தை அவன் அறிந்திருக்கிறானோ அவன் பாக்கியவான். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு துண்டு பேப்பர் எங்காவது கடந்தால் வேதத்தை குறித்து அறிந்து கொண்ட பத்திரமா எடுத்து மடியில வைத்து கொண்டு போய் விடுவார். ஒரு சிறு துண்டு, ஒரு 2-3 எழுத்துள்ள ஒரு சிறு துண்டு கடந்தாலும் அதை என்ன செய்வான் தெரியுமா? அவன் பத்திரமாக எடுத்து அவன் மடியில வைத்துக் கொண்டு வீட்டுல போய் அதை ஏதாவது செல்பிலேயோ அலமாரிலையோ அல்லது புத்தகத்திலேயோ ட்ரங்கிலேயோ ஏதாவது ஒன்றை வைத்து பூட்டி போடுவான். காரணம், அது மனுஷனுடைய கால் அதுல மிதிக்கக்கூடாது. மனுஷனுடைய கால் அதுல படக்கூடாது. எங்கேயாவது ஒரு சின்ன பொடி, ஒரு 2-3 எழுத்துள்ள ஒரு பொடி கடந்தாலும் கூட வேதத்தில் உள்ள ஒரு பாகம் என்று அறிந்து கொண்டால், வேதத்தை அறிந்து கொண்டு வேதம் என்றால் என்ன என்று அறிந்து கொண்டால் பத்திரமா அதை எடுத்து மடியில வைத்து கொண்டு போய் வீட்டில் வைத்து பூட்டி போடுவான். அதை காரணம், ஒருவரும் அது மிதிக்க கூடாது. யாராவது வழியில இருந்த என்ன சவட்டுவார்கள், மிதிப்பார்கள். ஆகினாலே அவ்வளவு பயபக்திக்குரியது வேதம். பரலோகத்தின் புஸ்தகம் வேதம். சகலவற்றையும் தெளிவாக பேசி அறிவித்து வெளிப்படுத்துற வேதம். கிறிஸ்து இயேசுவை கூட வெளிப்படுத்தி அறிவிக்கிறது வேதமே. இந்த வேதம் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கூட அடங்கியவைகள். இந்த வாக்குத்தத்தங்கள் மனிதனுக்கு அடைய வேண்டியான, மனிதன் வர வேண்டிய, மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசுவங்களை குறித்து தெளிவுத்திட்டோம் வெளிப்படுத்தி பேசி
அது பிரமாணமாக உறுதியாக அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. இது இந்த ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் உனக்கு சொந்தமானது, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதா நீ பெற்றுக்கொள் என்று வாக்குத்தத்தமாக பேசி அறிவித்து இது உனக்கு சொந்தமானது என்று பிரமாணமாக அவரிடத்தில் அதை உறுதிப்படுத்தி பேசி அறிவிக்கிறது வேதம். இவ்விதமாக இந்த வேத புத்தகத்தை குறித்து அறிந்து கொண்டவர்கள், வேதத்தை படித்து வேத அறிவோடு உலகத்தில் காணப்படுகிறவர்கள் அதிகமான பாக்கியவான்களா உலகத்தில் வாழ்வார்கள். அநேகர் வேதம் படிக்க நேரம் இல்லை, சமயம் இல்லை. விசுவாசிகள் கூட அநேகர் வேத புத்தகம் கொண்டு நடக்கிறது இல்லை. காரணம், அவ்வளவுதான் அவருடைய விசுவாசமும் ஜீவியமும், வேற ஒன்றும் இல்லை. வேத புத்தகம் கொண்டு நடக்கிறதுக்கு அநேகருக்கு என்ன வெட்கம் போல. வேத புத்தகம் மனுஷனுக்கு சுமக்கிறதுக்கு கிடைச்ச பாக்கியமே பெரிய பாக்கியம். வேத புத்தகத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்ததே அளவிட முடியாத பாக்கியம். நான் வேத புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற காலங்களில் அநேக தடவைகள் ஆனந்த கண்ணீர் விட்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த பொல்லாத இந்த கீழ்த்தரமான நிலைமையில மாறி போன மனுக்கு மக்களுக்கு தேவன் இந்த உன்னதமான இந்த வேதத்தை கொடுக்க சித்தம் கொண்டாரே, அது எவ்வளவு அளவில்லாத உருக்கம், இரக்கம், சிநேகம், அன்பு என்றுதான் அறிந்து ஆனந்த கண்ணீர் படித்திருக்கிறேன் அநேக தடவைகள். அமிதமான மகிமையான விசேஷமான வேதத்தை தேவன் மருமக்களை கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் எதெல்லாம் சொல்லுமோ, இந்த வேதம் எதையெல்லாம் அறிவிக்குமோ, இந்த வேதம் எதையெல்லாம் பேசுமோ, அது மனிதனுக்கு மிகவும் 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 விசேஷமான அனுபவத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை படிக்கிற மனுஷன் என்ன செய்யலாம் தெரியுமா? தேவனோடு பேசுகிறான் என்பதை, வேதத்தை படிக்கிற மனுஷன் தேவன் அவனோடு பேசுறான் என்பதை, ஜெபம் பண்ணுறது ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் போது தேவனோடு பேசுறான் என்பது, வேதத்தை படிக்கும் போது தேவன் அவனோடு பேசுகிறார் என்பது வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. வேதத்தை மனுஷன் படிக்கும் போது தேவன் அவனோடு பேசுகிறார் என்றான பயத்தோடு பக்தியோடு வேதத்தை படிக்கிறான். ஒரு வயசான பாட்டி வேதத்தை படிக்கிறத பார்த்து ஒரு பயங்கரமான துஷ்டன் கிறிஸ்துவை கண்டடைந்தான், ரட்சிக்கப்பட்டான். ஒரு துஷ்டன், பயங்கரமான ஒரு துஷ்டன். அவன் எங்க உத்தியோகத்து போனாலும் அவனு மேல அதிகாரில ஏசுகிறான், பேசுறான், அடி கொடுக்கிறான், உதைக்கிறான் அவனுடைய வேலை. அவ்வளவு துஷ்டத்தன உடையவன். வாத்தியார் வேலை பார்த்தான் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல. அங்கே வெள்ளக்காரர் துறைதான் மேனேஜர். வெள்ளக்காரர் ஒரு தடவை அவருக்கு கொஞ்சம் புத்தி சொன்னார். அப்பா, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். இயேசு கிறிஸ்து அவனுடைய சொந்த தெய்வம், ரட்சகரும், வேறொரு தெய்வம் ரட்சகரும் இல்லை. நீ அவரை விசுவாசிக்கணும்ப்பா. நான் அநேக காரியங்கள் உனக்கு சொல்லித்தர விரும்புகிறேன், கொஞ்சம் கவனமா கேளுன்னு சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்து இவன் அந்த துறையிடத்துல சொன்னது, எச்சரிக்கை பேசு, இப்ப ஒரு உதையில உன் பல்லையெல்லாம் பறித்து கீழே போட்டுருவேன். என்ன பேசுகிறேன்? உன்னுடைய உத்தியோகம் எனக்கு இல்லாட்டாலும் தேவையில்லை, நான் போக தயாரா இருக்கிறேன். உன்னுடைய இயேசுவை பற்றியோ உன்னுடைய கிறிஸ்து மார்க்கத்தை பற்றி என்னோட பேசினா ஒரு உதையில உன்னுடைய பற்களை எல்லாம் கீழே போட்டுருவேன். இப்போ எச்சரிக்கை பேசுறது. பேசுற மாத்திரமல்ல, துறையை அடிக்க முடிவு விட்டான். உடனே துறை என்ன செய்தார்? பேசாம போய்விட்டார். பேசாம போய் ஹெட் மாஸ்டர் சொன்னார், இவன் என்ன பாத்தியார், என்ன பார்க்க வரக்கூடாது, என்னிடத்துல பேசக்கூடாது சொல்லு. அவன் என்னை ரொம்ப ஏசி விட்டான். அவன் அறிய வேண்டியான முக்கியமான காரியத்தை அவனிடத்துல நான் அவன் நல்லதில் அடையாட்டும் என்று பேச போனேன். அதே சமயத்தில் அவன் என்னை ரொம்ப ஏசி என்ன வேதனைப்படுத்தி விட்டான், மனஸ்தாபப்படுத்தி விட்டான். ஆகியனாலே அவன் என்னிடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லு, அவன் என்னிடத்துல வரக்கூடாது சொல்லு, அவன் என்னுடைய முகத்தில் கூட பார்க்க கூடாது சொல்லு. நான் அவனுக்கு ஒரு துரோகம் செய்ய மாட்டேன், ஒரு தீங்கு செய்ய மாட்டேன். அவன் உத்தியோகம் பார்க்கட்டும், அவனுடைய சம்பளத்தை கொடுக்கிறேன். ஏதாவது அவசியப்பட்ட உன்னிடத்துல பேசிட்டு நீ வந்து என்னிடத்த சொல்லு. ஆனா அவன் என்னிடத்த பேசக்கூடாது, என்ற முகத்துல பார்க்க கூடாது. அவ்வளவு சங்கடம் ஆகிவிட்டது துறைக்கு. அங்கிருந்து என்ன செய்தான்? புறப்பட்டு போய்விட்டான். இனி ஒரு மனுஷன் இடத்துல வேலைக்கு போனான். ஒரு பெரிய முதலாளியுடைய வீட்டுல முதலாளி இடத்துல வேலைக்கு போனான். அந்த வேலை சம்பந்தமாக இவனுக்கு என்ன, முதலாளியுடைய வீட்டுல இவனுக்கு அடிக்கடி போக வேண்டியது வரும். அங்க ஒரு வயதான ஒரு தாயார் இருந்து வேதம் படிக்கிறது. முதலாளியுடைய அம்மா வேதம் படிக்கிறது. வேதத்தை வைத்து படிக்கிற பயபக்தியையும் வேதத்தை கொடுக்கிறதான செலுத்துறதான கனத்தையும் மரியாதை எல்லாம் பார்த்து 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 கவனித்து கொண்டே நிற்பாயவன். சிறு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஓடி விளையாடி கொண்டு நிற்கிற சமயத்துல விழுந்து விட்டா கூட இந்த அம்மா என்ன செய்வார்களாம்? வேதத்தை அப்படி படித்து கொண்டிருக்கிற சமயத்துல அதை அப்படியே மூடி அதை கடல எல்லாம் வைத்து சில முத்தங்கள் எல்லாம் அதை கொடுத்து அதற்கப்புறம் பத்திரமா கொண்டு வைக்க வேண்டிய ஸ்தானத்துல வைத்து கொண்டு வந்து பிள்ளைய தூக்குவார்களாம். அதுவரை அந்த பிள்ளை அங்க சத்தம் போட்டாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, வேதத்தை வைக்க வேண்டிய பிரகாரம் கொண்டு வைத்துலாம அந்த பிள்ளையை தூக்குறதே. இதெல்லாம் இவன் பல தடவையும் பல கிரியைகளையும் பார்த்து பார்த்து இவனுக்கு இந்த புஸ்தகம் என்ன என்று அறியணும் என்று பதுக்க பக்கத்துல போனான்.
பக்கத்துல போய் பாட்டி நான் உங்களிடத்துல ஒரு காரியம் பேச வந்திருக்கிறேன் என்று இவர்கள் சொன்னது, போவிலே தூர வானாரி பயல், என்னடா என்னிடத்துல பேச வருகிறேன் என்று. என்ன பாட்டி அப்படி பேசுறீங்க? போவிலே தூர என்ன விலை உனக்கு அறியணும்? இந்த புஸ்தகத்தை குறித்து உனக்கு அறிய என்ன யோக்கியதை இருக்கு பிள்ளை? போவிலே என்று. பாட்டி போவிலே பாட்டி கண்டு இவனுக்கு ரொம்ப பயம். ஒருவருக்கும் பயப்படாத இவன் பாட்டியை கண்டு ரொம்ப பயம் இவனுக்கு. வானாரி பயல் உள்ள வீடு எல்லாம் இழுத்து இழுத்து வாயை நாரி வைத்து கொண்டு வந்திருக்கிறான், என்ன விலை பேச வந்தேன். அப்போது இவன், பாட்டி நான் வாயை கழி கொண்டு வரட்டுமா, எனக்கு சொல்லி தருவீங்களா பாட்டி? போவிலே துரத்தி வருத்தார். இப்படி அநேக நாள் நடந்து ஒரு நாள் போனான். அன்றைக்கு இது மாதிரி ஏசினார்கள். உடனே இவன் வாயை கழி கொண்டு வரட்டுமா பாட்டி? பிறகு பார்த்தார்கள், இப்படி இவன் தப்புனா தப்பட்டும் என்று. சரி வாயெல்லாம் கழி கொண்டு சுத்தம் பண்ணி கொண்டு வா. வாயெல்லாம் கழி கொண்டு பக்கத்துல போனான். பக்கத்துல போனவன சொன்னார்கள், இது தேவனுடைய புஸ்தகப்பா, இது பரிசுத்த வேதம், ஒன்ன போல துஷ்டனுக்கும் துன்மார்க்கனுக்கும் வானாரிக்கை எல்லாம் தொட வேண்டியதில்லை என்று. பாட்டி இந்த வேதத்தை நான் படிக்க என்ன செய்யணும்? வீடியோ இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம், அவரை விசுவாசிக்கணும், அவருக்கு பயப்படணும், அவருக்கு பிரியமா ஜீவிப்பேன் என்று ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேதத்தை நீ படிக்கலாம் என்று புத்தி சொன்னார்கள். சரி பாட்டி நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டு. பாட்டிக்கு இவன் ரொம்ப பயப்பட்டு பாட்டி சொல்றது எல்லாம் கேட்பான். இவன் பிறகு யோசித்தான், அந்த துறை கூட நான் அண்டையை அடிக்க நின்றனே, பாவம், என்னுடைய அக்கிரமம் அல்லவா இது. அன்றைக்கு அவருடைய வார்த்தையை நான் செய்வெடுத்துருமாறா இன்றைக்கு எவ்வளவு நன்றா இருந்திருப்பேன். எப்படியும் பாட்டி அடிக்கடி உபதேசம் பண்ணினார்கள், வேதத்தையும் படிக்க கொடுத்தார்கள். உபதேசத்தை கீழ்ப்படிந்தான், பாவ அறிக்கை பண்ணினான், வேதத்தையும் படித்தான், ரட்சிக்கப்பட்டான், கர்த்தருக்கு நல்ல மகிமையான சாட்சியாய் மாறிவிட்டான். அக்காலத்துல பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை, அல்லேலூயா. அக்காலத்துல அவன் கர்த்தருக்கு நல்ல மகிமையான சாட்சியா மாறினான். அவனுடைய சாட்சியை நான் ஒரு தடவை கேட்டேன். இவ்விதமாக வேதம் வாசிக்கிறதுல படிக்கிறதுலயே அநேகருக்கு உணர்வு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் வேதம் அவ்வளவு கனத்துக்குரியது, அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு மகிமையானது, அவ்வளவு பயப்படத்தக்கது, அவ்வளவு தூரம் அதை அறிந்தவர்கள் அவ்விதமாக வேதத்தை படிக்கும் போது அதனால கூட இவ்விதமான கொடிய துஷ்டர்களுக்கு கூட என்ன வருகிறது? உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை, அல்லேலூயா. இவ்விதமாக தேவன் வேதத்தை மனுக்குலத்துக்கு இலவசமாக தானமாக கொடுத்தார். வேதத்தினாலே ஏராளமான காரியங்களை மனுஷன் அறிந்து கொள்கிறான். அவ்விதமான அறிவோடு மனுஷன் காணப்படுகிறார். ஓசியாவின் தீர்க்கதரிசனம் 8:12 வசனம் சொல்லப்படுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார் ஓசியாவை கொண்டு, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். வேதத்தை விதமாக இலவசமாக இனமாக தானமாக மக்களுக்கு தேவன் கொடுத்தார். அநேக ஆயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம் விலையேறப்பட்ட வேதம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அளவிட முடியாத, சொல்லி அறிவிக்க முடியாத தானமாக தேவன் தமது புஸ்தகமாகிய பரலோகத்தின் புஸ்தகத்தை, வேத புஸ்தகத்தை, சத்தியத்தை கொடுத்தார். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை, அல்லேலூயா. அடுத்தபடியாக தேவன் என்ன செய்தார்? யோவான் சுவிசேஷம் 3:16 வாசிக்கும் போது மகிமையான ரட்சகரை கொடுத்தார் மருமக்களுக்கு. மகிமையான ரட்சகர், அளவிட முடியாத ஈவு. பாருங்கள், அளவிட முடியாத, சொல்லி அறிவிக்க முடியாத ஈவு. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவு. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவு. இவ்விதமாக சொல்ல முடியாத ஈவை தேவன் மனுமக்களை கட்டளையிட்டார், கொடுத்தார். என்ன சொல்லப்படுகிறது? வாசி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், சொந்த குமாரனாகிய இரட்சகர மனுஷனை கொடுத்தார் மனுமக்களுக்கு, உலகத்தில் அனைவருக்கும். Kameradelaatuvan kamraispen, kamarantin kamro prantaatu fantisespen gas. Kamarantayespen, kamarajespen gantin gamasespen adispen, kamro bayespen ada. Kamaradaya muspen, kamadaya spenada buspenada, kambroda spenga. Kamaradai kamagama spenga nodai, amaya spenga. Kankorai adaya buspai badaraya, kamaratis spenga no fai broda. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை, அல்லேலூயா.
சத்திய வேத புத்தகமே நித்திய திரியக கர்த்தன் அருளை செய்த சத்திய வேத புத்தகமே மத்தியஸ்தனை குற்றவாளிக்கு காட்டும் வைத்தியனை நோ யாழிக்கு புகட்டும் மத்தியஸ்தனை குற்றவாளிக்கு காட்டும் வைத்தியனை நோ யாழிக்கு புகட்டும் இத்தரையோர்க்கொரு ரட்சிப்பையூட்டும் இத்தரையோர்க்கொரு ரட்சிப்பையூட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தை பாராட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தை பாராட்டும் சத்திய வேத புத்தகமே நித்திய திரியக கர்த்தன் அருளை செய்த சத்திய வேத புத்தகமே ஆயிரம் ஆயிரம் ஆன பொன்வெள்ளி அருமையை பார்க்கிலும் அதிகம் விலையுள்ள ஆயிரம் ஆயிரம் ஆன பொன்வெள்ளி அருமையை பார்க்கிலும் அதிகம் விலையுள்ள தூயமறை உனக்கு ஒப்பாக சொல்ல தூயமறை உனக்கு ஒப்பாக சொல்ல தொல்லுலகில் ஒரு நூலுண்டோ அல்ல தொல்லுலகில் ஒரு நூலுண்டோ அல்ல சத்திய வேத புத்தகமே நித்திய திரியக கர்த்தன் அருளை செய்த சத்திய வேத புத்தகமே யாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்லேலூயா. இவ்விதமான மகிமையான வேதபுஸ்தகத்தை மனுமக்களுக்கு தானமாக ஈவா கொடுத்தார். அடுத்தபடியாக இரட்சகரை தானமாக ஈவா கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே மகனான குமாரனை விசுவாசிக்கிற எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், அன்பு என்ன அன்பு! அளவில்லாத அன்பினாலே அவருடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பாவிகளுக்காக மனுமக்களாக கொடுத்தார். நீ அதை அறிந்திருக்கிறியா? அவர் உலகத்தில் வந்து எவ்விதமான கிரியை நடப்பித்தார் உனக்கு தெரியுமா? நீ விசுவாசித்திருக்கிறியா? உன்னை மீட்டு ரட்சிக்கும்படியாக தேவ கோபத்தை வந்து விடுதலையாக்கும்படியாக தேவ கோபத்துக்கு ஏதுவான பாவக்கிரியை உன்னை மீட்டு சொந்தமாக்கும்படியாக உடைய நரகாக்கினை வருத்து கொண்டுதான் உன்னை நரக ஆக்கிலிருந்து விடுதலையாக்கும்படியாக நரகத்தை ஏதுவான கிரியிலிருந்து போடுவாய் ரட்சிக்கும்படியாக உடைய நேரத்திலிருந்து உன்னை நீங்களாக்கும்படியாக அவரை சொந்தமாக்கும்படியாக எவ்விதமாய் பாடுபட்டார் உனக்கு தெரியுமா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பாடுபட்டதை குறித்து எவன் அறிகிறானோ விசுவாசிக்கிறானோ அவன் என்ன செய்வான் தெரியுமா? உடனே இருதயம் பொட்டி அழுது புலம்புவான். ஒரு படத்தை யாரோ வரைந்து வைத்தார்கள். ஒரு ரோட்டு பக்கத்துல ரோடை அவன் போய்கொண்டிருக்கும் போது ஒரு படத்தை பார்த்தான். கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டதான ஒரு படத்தை யாரோ வரைந்து வைத்தார்கள். அவருடைய உத்தேசம் போல இந்த மனுஷன் அவரை குறித்து அறியாதவன், கிறிஸ்து இயேசு அறியாதவன்.
அந்த படத்தை பார்த்து கொண்டு அங்கே மணிக்கூர் கணக்காக நின்று அழுது விட்டான். என்ன, எப்படி அழுதானா? இப்படி ஒருவர் பார்வட்டு இருக்கிறாரே என்று, எப்படி ஒருவர் பார்வட்டு மரித்திருக்கிறாரே என்று அவன் அங்கே அந்த படத்தை பார்த்து கொண்டு நின்ற நிலை நின்று மணிக்கூர் கணக்காக அழுது இருக்கிறான். மணிக்கூர் கணக்காக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உனக்காக பாடுபட்டார் நீ விசுவாசிக்கும் போது, அறியும் போது, இன்னும் நீ பாவத்தோடு விளையாட முடியுமா? பாவத்தோடு ஜீவிக்க முடியுமா? பாவக்கிரியை ஆரம்பிக்க முடியுமா? பாவியா இருக்க முடியுமா? பாவடியில இன்னும் செல்ல முடியுமா? ஒருவாலும் பாவடியில செல்ல மாட்டான். கிறிஸ்து தனக்காக பாடுபட்டார் விசுவாசிக்கிற நிமிடத்திலே அவன் மனம் பொட்டி இருதயம் நொறுங்கி கண்ணீர் விட்டு அழுது புலம்ப ஆரம்பிப்பான். என்னுடைய பாவத்துக்காக, என்ன பாவ சாபத்தை ரட்சிக்க முடியாது, என்ன சொந்த பிள்ளையாக்க முடியாது, கொடிய நரகத்தின் வேதனையிலிருந்தும் நேரத்திலும் பயங்கரத்திலிருந்து நீங்களாக்கி என்னை ரட்சித்து சொந்தமாக்கி சொந்த பிள்ளையாக உலகத்தில் வைத்து அழியாமை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி அழியாமைக்குள்ள என்னை கொண்டு சேர்க்க முடியாது. எனக்காக இவ்விதமா பாடுபட யாரும் இல்லை என்று அறிந்து கொள்வான். என்னுடைய பெற்றோர்களோ என்னுடைய உற்றோர்களோ நண்பர்களோ மற்ற யாரும் எனக்காக இவ்விதமாய் பாடுபட முடியாது. அவ்வளவு கொடிய துஷ்டனும் துரோகியும் பொல்லாவனும் ஆகாதவனாக காணப்பட்ட எனக்காக இவ்வளவு என்னுடைய ஆண்டவர் பாடுபட்டாரே என்று விசுவாசிக்கிறான். அந்த சமயத்தில் அவன் என்ன செய்கிறான்? மனம் பொட்டி இருதயம் நொறுங்கி கண்ணீர் விட்டு அழுது புலம்புவான். பாவ அறிக்க வேண்டி அவரை தேடுவான். இன்று முதல் பாவம் செய்ய மாட்டேன் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வந்து விடுவான். சரியான ஒரு உறுதியிலே அவன் காணப்படுவான். நல்ல உறுதியான உண்மையான ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்வான். தன்னை முழுவதுமாக பாவத்தில் படைத்து விடுவான். இன்று முதல் உம்முடையவனாக, உமக்குரியவனாக, உமது பிள்ளையாக, உமது மகனாக, உமக்கேற்றவாறு மாத்திரம் ஜீவிப்பேன், நடப்பேன், கிரியை செய்வேன், உமக்காக மாத்திரம் பிழைப்பேன், உம நாமத்தில் பிழைப்பேன், உமக்கு பிரியமாக உலகத்தில் வாடுவேன், உம சித்தம் மாத்திரம் உலகத்தில் நான் ஜீவிப்பேன், உமக்கு மகிமையாக மாத்திரம் வாழ்வேன் என்று தன்னை முழுதுமாக உடன்படிக்க வேண்டி கொடுத்து விடுவான். அதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இலவசமாக இனாமாக தானமாக கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? அவருடைய மாமிசத்தை கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்ற 6 51 வசனம் 54 வசனத்தை வாசியுங்கள். யோவான் சொல்ற 6 51 54. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன். தம்மை முழுதுமாக கொடுத்தார். அவருடைய மாம்சத்தை கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், தம்மை முழுதுமாக கொடுத்தார். அவர் தம்மை முழுதுமாக கொடுத்ததினாலே மருமக்களுக்கு என்ன வந்தது? பயங்கரமான பாவ சாபத்து விடுதலை வந்தது. அதுக்கப்புறம் என்னதான்? மகிமையான புது அனுபவத்தை கொடுத்தார். புது சிருஷ்டி அனுபவத்தை பற்றி கொண்டார்கள். மகிமையான புது சிருஷ்டி அனுபவத்தை பற்றி கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவர் என்னதான்? தம்மை முழுதுமாக கொடுத்தது மாத்திரமல்ல, அவளை பூர்ணமாய் பரிசுத்தமாக்கி போட்டார். பரிசுத்தாவியினால் நிறைத்து போட்டார். வரங்களினால் வல்லமையினால் நிறைத்து போட்டார். தெய்வீக மனுஷனாக மாற்றி போட்டார். கிறிஸ்து இயேசு உலகத்திலே மனுமக்களாக கொடுக்கப்பட்டதுனாலே வந்திருக்கிற பாக்கியம் நீ அறிந்திருக்கிறியா? அடைந்திருக்கிறியா? அநேருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, கிறிஸ்து இயேசு பற்றி தெரியாது. ரட்சிக்கப்பட்டோன்னு சொன்ன ஜனங்களை கூட தெரியாது. எவன் அவர் அறிந்திருக்கிறானோ அவன் பூர்ணமாய் பாவத்தை செத்து நீதியை பிழைப்பாதான் ரட்சிப்பு வேதம் சொல்கிறது. நாம் பாவங்களை செத்து நீதியை பிழைத்திருப்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகள குணமானியர்கள். பாவத்தை செத்து நீதியை பிழைக்கானோமாய பூர்ணமான மகிமையான ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். பூர்ணமான பரிசுத்தமான சொந்தமாக்கிக் கொள்வார்கள். பரிசுத்தாவினால் நிறைக்கப்படுவார்கள். அவருடைய கிருபாவரங்களினால் நிறைக்கப்படுவார்கள். தெய்வீக மனுஷனாக மாத்திர உலகத்தில் வாழ்வார்கள். தெய்வீக மனுஷனாக மாத்திர உலகத்தில் வாழ்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அனுபவத்தோடு தேவனுடைய பிரியமான பிள்ளைகளை அவரை பின்பற்றி அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்து அவருக்குரியவளாக அவருக்கேற்ற அனுபவத்தோடு உலகத்தில் பிழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவரை அறிந்து கொண்டவர்கள் இவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுவார்கள். வேதத்தில் சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அல்லது நான் ஆவிக்கிறவன் இருக்கிறேன் என்று சொல்லியும் அவனுடைய ஜீவத்தில் பாவம் உண்டானால் அவன் தேவனை அறிந்ததே இல்லை என்று தேவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். 1 யோவான் 3 6 வாசிங்கள். எவன் பாவ ஜீவத்தோடு காணப்படுகிறானோ அவன் அவரை கண்டுவனும் அறிந்தவன், அவன் கள்ளன். நான் அவரை தேவன் அறிந்திருக்கிறேன்,
நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லியும் அவன் ஜீவிதத்துல பாவம், அவன் தான் கள்ளன். கள்ளன் என்று வேதம் சொல்றது. கள்ளன். இப்படி அநேக கள்ளன்மார் இப்போது உலகத்துல உண்டு. கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன்மார். வேதத்துல தேவன் தாராளமாக சொல்லி இருக்கிறார். கள்ள போதகன்மார், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், இவ்விதமாக பாவத்தோடு உலகத்துல காணப்படுகிறவன், பாவத்தையும் வைத்துக் கொண்டு நானும் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறவன், அது நான் தேவனுடைய மனுஷனா இருக்கிறேன் சொல்லுகிறவன், அது நான் தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறவன் கள்ளன். எச்சரிக்கையா இருக்க வேணும். எச்சரிக்கை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. இவ்வளவுதான். எவன் அவரை அறிந்திருக்கிறானோ, எவன் அவரை அறிகிற அறிவோடு காணப்படுகிறானோ, அவன் அவர்ல நிலைத்திருக்கிறான். அவர்ல நிலைத்திருக்கிறான். அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவர் அறியாத ஒரு கூட்டம் ஜனங்கள் இவ்விதமாக உலகத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவரெல்லாம் கிறிஸ்துவின் வருகையிலே பயங்கரமான ஆபத்தான மகா பயங்கரத்துக்குள்ளாகப்படுவார்கள். பயங்கரமான ஆபத்தான மகா பயங்கரத்துக்குள்ளாகப்படுவார்கள். காரணம் என்ன? அவர் பரிசுத்தவான்களாகி தமது சபையை சேர்த்துக் கொள்ள வெளிப்படும் போது இவர்கள் காணவும் மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். இவர்கள் அவரை காணவும் மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். நியாயாதிபதியாய் கிறிஸ்து வெளிப்படும் போது காண்பார்கள். நியாயாதிபதியாய் கிறிஸ்து வெளிப்படும் போது அவரை காண்பார்கள், தரிசிப்பார்கள். பயங்கரமாக நியாயத்திற்கப்பட்ட நரகத்தில் தள்ளுண்டு போவார்கள். சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக மகா மகிமையின் மணவாளனாக கிறிஸ்து வெளிப்படும் போது அவரை தரிசிக்க மாட்டார்கள், காண மாட்டார்கள். இப்படிப்பட்ட வசனங்களையும் சத்தியங்களையும் பேசுற இடத்துலதான் அநேகருக்கு ஒரு வெப்ராளம் போல. இப்போதுங்க ஊழியக்காரனா வந்திருக்கிற ஒருவன் இந்த இடைக்கு ஒரு எழுத்து எழுதியிருக்கான் எனக்கு. எப்படி நாங்கள் முன்னால கூட்டத்தில் வந்து இருக்கிற காலத்துல நீங்கள் இவ்விதமான காரியங்களை பேசும்போது என்னோட கூட வந்த ஆட்கள் நாங்கள் வழி நடந்து கூட்டம் முடிந்து வழி நடந்து போய்கொண்டிருக்கும் போது மற்ற சபைகளை இடித்து பேசுகிறாரு என்ன என்று கேட்டார்கள். நான் சொன்னேன் அது தெற்றுதான் என்று. நான் சொன்னேன் அது தெற்றுதான், அதை மன்னித்துக் கொள்ளுங்கள். மற்ற சபைகளை பேசுறது, ரட்சிப்பை பேசுறது, பரிசுத்தத்தை பேசுறது. இப்போது எதையும் ஜனங்களுடைய என்ன தெரியுமா? எங்க இப்படிதான் இருக்கு என்று கெட்டு போகிறது. ஜனங்கள் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு கெட்டு போகிறார்கள். என்னப்பா பரிசுத்தம் எங்கே இருக்கிறது, எந்த சபையில் என்று தேடி பார்ப்பார்கள். இவர்கள் பார்க்கிற அநேக சபைகள் ஒன்று மேலான அனுபவத்தோடு காணப்படும். தெய்வீகத்தை பரிசுத்தம் அங்க பார்க்க முடியாது. அதனால என்ன, உடனே ஒரு திட்டம் வந்து விடுகிறார். இது சாத்தோட வேலை, எல்லாம் சாத்தோட வேலை தான். மனுஷன் கெட்டு போக ஏதுவா கிரிகள் அத்தனை சாத்தோட வேலை. அப்போது யோசிக்கிறார்கள் எங்க இப்படிதான் இருக்கும், அதனால எங்க இப்படி நமக்கு அப்படி நடந்து கொண்டு போக வேண்டும். ஆதி கிறிஸ்து அனுபவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்கிறவன் ஆதி சபையில காணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரன் போல ஊழியக்காரன் காணப்படுவான். விசுவாசி ஆதி சபையில காணப்பட்ட விசுவாசியை போன்ற அனுபவத்தோடு காணப்படுவான். இவன் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எவனும் கிறிஸ்து இயேசு பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள வெளிப்படும் போது காணவும் மாட்டான், அறியவும் மாட்டான், எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டான். இது மகா சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள். ஆகினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக கொடுத்தார்? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைந்து ஆவிக்கிறவர்களாக ஆதி கிறிஸ்து அனுபவத்தை பெற்று உலகத்தில் வாழும்படியாக. இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் உலகத்திலே காணப்பட்ட அனைவரும் பிழைக்கும்படியாக. பாவத்திலே மாண்டு போன ஜனங்கள், மகா பயங்கரமான மரணத்தை அறிவித்த ஜனங்கள் அவையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பிழைக்கும்படியாக, நித்திய காலம் பிழைத்திருக்கும்படியாக அதற்கென்று தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினார். இலவசமாக தானமாக கொடுத்தார். தானமாக இலவசமாக கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அவருடைய ஜனங்கள் எக்காலத்திலே பிழைத்திருப்பார்கள், சதாகாலம் பிழைத்திருப்பார்கள். அவரோடு கூட பரலோகராஜ்யத்திலே பிழைத்திருப்பார்கள். அவ்விதமான மகிமையான பாக்கியத்தை கொடுக்க முடியாக அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை தானமாக ஈவாக இலவசமாக கொடுத்தார். மனுமக்களுக்கு, உலக அனைத்துக்குமாக, உலகத்தில் காணப்பட்ட சகல ஜனங்களுக்குமாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரட்சகர் உலகத்தில் அனுப்பப்பட்டதனால, மனுமக்களுக்கு கொடுக்கப்பட்டதனால இவ்விதமான தெய்வீகமான அனுபவம் அத்தனையும் மனுமக்கள் வந்திருக்கிறது. தெய்வீகமான அனுபவத்தை அத்தனையும் பெற்றுக்கொண்டு தெய்வீக மனுஷர்களாக, பாவம் அற்றவர்களாக, பரிசுத்தன் பரிபூர்ணத்தோடு தேவனுக்கு மகிமையானவர்களாக, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக, தெய்வீக மனுஷர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாகவே உலகத்தில் வாழ்வார்கள். அவ்விதமான அனுபவத்துக்காக தேவன் சொல்ல முடியாத
ஈவாய தானத்தை உன்னை கட்டளையிட்டார் அறிந்து கொள். நீ பெற்றிருக்கிறியா? இல்லாவிட்டால் உடனடியாக பெற்றுக்கொள். அடுத்தபடியாக சுவிசேஷத்தை கொடுத்தார். சுவிசேஷத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 27 வசனத்தையும் 1 தெசலோனிக்கேயர் 1 5 வாசியுங்கள். வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாக நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை கொடுத்தார். சுவிசேஷம் சுவிசேஷத்தினாலே மற்ற எதெல்லாம் அடைய வேண்டியிருக்கிறது? சுவிசேஷத்தினாலே பூர்ணமான பரிசுத்தம், சத்தியத்தினால் அவளை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்ணமான பரிசுத்தமாகுதல். சுவிசேஷத்தை கீழ்ப்படியும் போது தேவனு பூர்ணமான கீழ்ப்படுதலோடு தெய்வம் அவன் ஒன்றாய் வாசம் பண்ணு அனுபவம். தெய்வத்தோடு ஒன்றாய் வாசம் பண்ண அனுபவம் இவ்விதமான மகிமையான தகுதிகளையும் பாக்கியங்களையும் சுவிசேஷம் மனுஷனுக்கு கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1 சொல்லப்படுகிறது. எங்கள் சுவிசேஷம் உங்களுக்கு வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. இவ்விதமாக சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக ஊழியக்காரோடு கூட சேர்ந்து விசுவாசிகள் போராடுகிறார்கள். போராடுகிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அதான் சும்மா தூக்க மயக்கம் தானா? முழங்கால் நின்று போராடுவார்கள், ஜெபத்திலே போராடுவார்கள். ஊழியக்காரோடு கூட சேர்ந்து விசுவாசிகள் கூட என்ன சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடுவார்கள். போராட்டமான அனுபவத்தோடு காணப்படுவார்கள். யுத்த வீரர்களாக முழங்கால யுத்தம் பண்ணவர்களாக உலகத்தில் காணப்படுவார்கள். விசுவாசிகளும் கூட மற்றவர்கள் ஒருவரும் ஆவிக்கு அனுபவத்தை பெற முடியாது, அடைய முடியாது. ஆசிரியர் காணப்பட்ட விசுவாசிகள் வரையிலும் என்ன செய்தார்கள்? ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக முழங்கால் என்று சேர்ந்து கூட போராடினார்கள். போராட்டமான ஜெபம், போராட்டமான ஜெபம். இப்போது கொஞ்சம் விசுவாசிகள் உண்டு, ஜெபம் பண்ண அவளுக்கு சமயம் கிடைக்காது. ஜெபம் பண்ண சமயம் கிடைக்காது. ஆகினால் என்ன வருகிறது? கர்த்தருடைய ஊழியக்காரரோடு கூட அவர்கள் ஐக்கியம் கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரோட ஐக்கியம் இல்லாட்டா தேவனோடும் இல்லை. எல்லாம் தீர்ந்ததுதான், எல்லாம் தீர்ந்தது. ஆசிரியர் காணப்பட்ட ஊழியக்காரர்கள், குட்டான உத்தியோகஸ்தர்கள், பெரிய தனவந்தர்கள், கோடீஸ்வரர் பிரபுக்கள், பெரிய ஐஸ்வர்யவான்கள் மற்றும் பல நிலையிலே உள்ள ஜனங்கள், பல நிலையிலே உள்ளதான ஜனங்கள், அவர்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண தாராள சமயம் கிடைக்கும். சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து முழங்கால நின்று ஜெபத்திலே போராடினார்கள். ஆகினாலே நல்ல வீரன்மாரா மாறினார்கள். ஆவிக்கிற ஜீவிதத்திலே நல்ல வீரன்மாரா மாறினார்கள். எப்போதும் முழங்கால பிழைக்கிறவர்களாக போராட்டமான ஜெபத்தோடு காணப்பட்டதனாலே என்ன வந்தது? சுவிசேஷம் விசுவாசம் அவர்களுக்குள்ள பலத்திருந்தது. சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடினார்கள். சுவிசேஷத்தின் விசுவாசம் அவர்களுக்குள்ள பலத்திருந்தது. அவர்கள் ஆவிக்கிற ஜீவத்தில் வீரன்மாரா மாறினார்கள். வீரன்மார் ஆவிக்கிற ஜீவத்தில வீரன்மாரா காணப்பட்டார்கள். உன்னுடைய அனுபவம் என்ன? கடமைக்கா ஜோமா? இந்த சுண்டல் ஒரு மாதிரி சிரித்து காட்டி ஜோமா இல்லாது, அது சரிப்படாத ஜோமா. நான் பலரும் பேசியிருக்கிறேன். ஆனா அது அவர்களுக்கு விளங்காது. சில ஆட்களுடைய ஜெபம் ரொம்ப சுண்ட. நான் ஒரு தடவை தேவடத்துல ஜெபம் பண்ணுகிறவன் தேவடத்துல பேசுறான். வேதத்தை படிக்கும் போது தேவன் அவனோடு பேசுறான் என்பது. வேதத்தை ஒரு மனுஷன் படிக்கும் போது தேவன் அவனோடு பேசுகிறார். வேதம் தேவனுடைய வார்த்தை. ஜெபம் பண்ணும் போது தேவனோட மனுஷன் பேசுகிறான். எப்படி பயந்து, எப்படி நடுங்கி, எப்படி பேசணும்? இது குழந்தைகள்கிட்டையாவது, ஏதோ சாதாரணமா ஒரு சிநேகிதன் மாதிரியாவது என்ன ஒரு மாதிரிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு அற்பத்தனமான நிலைமையில் உள்ள பேச்சா இது ஜெபம் சொல்றது? சிரித்து சுண்டை நலித்து பிடித்துக் கொண்டு அது என்னமோ தங்களுக்குள்ள என்ன ரொம்ப விசேஷம் இருக்கிறது காட்டுகிறதோ என்னவோ. இது பெருமைதான். எப்படியும் காரணம் பெருமை. உதவாது, உதவாது, உதவாத காரியம். கேரளத்துல இருந்து ஒரு மனுஷன் இங்க வந்திருந்தார் ஒரு காலத்துல. அந்த மனுஷன் சும்மா ஒரு மாதிரி கோஷ்டி காட்டி பல்லையும் காட்டி சிரித்து கோஷ்டியும் பல்லு காட்டி சிரிப்போம். ஒருவருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி அவருடைய என்ன ஒரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, ஊழியக்காரனாய தீர்க்கதரிசி. அதே மாதிரி அவருடைய என்ன ரொம்ப விஷயம் என்று சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு யோக்கியா நடக்கிற ஒரு உலக மனுஷன் கூட இது உதவாது. அது அவங்க கூட எப்படி இருக்க மாட்டான். அப்படி சில சைஸ்ல காட்டுறது. மகிமை, துதியான மகிமை. இவ்விதமாக சுவிசேஷத்தை தேவன் கொடுத்தார்.
சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு ஊழியக்காரர்களும் பேச அறிவிக்கும் சூழ்நிலை எப்படி போனது? எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. தெய்வீக வல்லமையோடு வந்தது, பரிசுத்த ஆவியோடு வந்தது, முழு நிச்சயத்தோடு வந்தது. முழு நிச்சயத்தோடு வந்தது. முழு நிச்சயத்தோடு வந்தது. நான் முதலாவது சொன்ன மாதிரி சுவிசேஷம் ஒரு மாதிரி பாவத்தை ஆக்கிரமத்தை வைத்துக் கொண்டு பேசுற ஆட்களும் உண்டு. அது தெய்வீக வல்லமை, அது வெறும் வசனம் தான். அது வெறும் வசனம். தெய்வ வல்லமை கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது, நிச்சயம் கிடையாது. ஒருவருக்கு எந்த விதமான பிரயோஜனம் உண்டாகிறது இல்லை. ஜனங்கள் பார்க்கிறார், உலகத்துல பார்த்து ஜனங்க சாத்தான வஞ்சிக்கப்படுகிறார்கள். எல்லாம் இப்படிதான் இருக்குமோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச காலம் கழியும் போது இப்படிதான் இருக்குமோ, இது அனுபவம் உண்டு. அப்படி ஒண்ணு கிடையாது. வேத புஸ்தகத்துல இருக்கிறதான அனுபவம் தான் ஆதி கிறிஸ்துவ அனுபவம். அதுதான் மனுஷன் அடைய வேண்டியது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அதிலிருந்து அவன் வளர்ந்து 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 முன்னேறி போய் கொண்டிருக்கிறான். ஆவிக்கிரியத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பான், குறைபட மாட்டான். எப்போது அவன் ஆவிக்கிரியத்தில் குறைபடுகிறானோ அவன் தேவனை விட்டு விலகினான், தேவனுடைய வழியை விட்டு நீங்கினான், வழி விலகி போனான் என்பது. தேவனை விட்டு தேவனுடைய வழியை விட்டு அவன் நீங்கி வழி விலகி போனான், நஷ்டப்பட்டு போனான் என்பதுதான் அவனுடைய அர்த்தம், கருத்து. ஆவிக்கிறவனாக உலகத்தில் காணப்படுகிற மனுஷன் எப்போது ஆவிக்கிறவதில் வளர்ந்து 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 முன்னேறி கொண்டே இருப்பான். சகல நேரத்திலேயும் வளர்ச்சி உடையவனாக வளர்ந்து 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 முன்னேறி 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 பூர்ண புருஷனாக வரையிலும் வளருவான். அதற்கப்புறம் இன்னும் பலப்பட்டு 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 முன்னேறி கொண்டே இருப்பான். பூர்ண புருஷனாக வரையிலும் வளருவான். அதற்கப்புறம் இன்னும் பலப்பட்டு 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 அனுபவத்துல விருத்தி அடைந்து விருத்தி அடைந்து விருத்தி அடைந்து முன்னேறி கொண்டே இருப்பான். இதுதான் ஆதி கிறிஸ்துவ அனுபவம். இது எதனாலே? சுவிசேஷத்தினாலே. சுவிசேஷம் பேசி அறிவிக்கும் போது சுவிசேஷத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பூர்ணமாக கீழ்ப்படிந்து யார் ஜீவிக்கிறார்களோ அவர்களே இவ்விதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்கள், மற்றவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. இதற்காகத்தான் என்ன செய்கிறது? சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறது. சுவிசேஷம், சுவிசேஷம் என்றால் என்ன? தேவனுடைய மகிமையான திருவார்த்தைகள். அது இலவசமாக தானமாக கொடுக்கப்படுகிறது. தானமாக இலவசமாக கொடுக்கப்படுகிற சுவிசேஷம். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது உண்டா? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது உண்டா? சுவிசேஷத்தை பூர்ணமாக கீழ்ப்படுத்துவதோடு நீ ஜீவிக்கிறது உண்டா? சுவிசேஷத்தின் விசுவாசத்தினாக கூட சேர்ந்து முழங்கால போராடி அனுபவம் உண்டா? ஜபத்துல போராட்டம் போராட்டம் அனுபவத்தோடு நீ ஜீவிக்கிறது பிழைக்கிறது உண்டா? சுவிசேஷத்தை தேவன் எதுக்காக கொடுக்கிறார்? ஆவிக்குரிய அனுபவத்தில் அவன் விருத்தி அடைந்து பூர்ண புருஷனாகி நல்ல பராக்கிரமசாலியா உலகத்தில் வாழும்படியாக. அடுத்தபடி என்ன? பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். இலவசம், எல்லாம் இலவசம். மத்தேயு சுவிசேஷம் 25:34 வாசிங்கள். கடைசியாக என்ன? பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். தேவன் அருளியா சொல்லி முடியாது ஈவுக்காக அவர்கள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை நாள் இருந்தாலும் ஸ்தோத்திரம் துதிக்க முடியாது. அவ்விதமாக அளவிட முடியாத ஈவுகளை தேவன் மருமக்களுக்கு அருளுகிறார். தேவன் அளவிட முடியாத ஈவுகளை சொல்லி அறிவிக்க முடியாத தானங்களை மருமக்களுக்கு அருளிக்கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அனுபவத்தோடு உலகத்தில் வாழ்கிறார்கள் தேவனுடைய ஜனங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இப்போது தேவன் தமது ஜனங்களை பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். இனி பரலோக ராஜ்யத்தை கொண்டு கூடியாக்குவார். இப்போது கொடுத்திருக்கிறார். பரலோகத்துல சந்தோஷத்தை ஒரு சந்தோஷத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரணம் என்ன? பரலோகத்தை கொடுத்திருக்கிறார். இனி என்ன செய்வார்? பரலோக ராஜ்யத்தில் கொண்டு குடியேற்றுவார். அங்கே கொண்டு குடியேற்றுவார். கடைசியாக ஆண்டவர் வரும்போது
என்ன என்ன சம்பவிக்க போறது? வாருங்கள் என் பிதாவினால் ஆசிரியப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களை அதற்குள்ளே கொண்டு குடியேற்றுவார். இப்போது பரலோக ராஜ்யத்தை நம்ம ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் வாசிகளாக உலகத்தில் வாழுகிறார்கள். பரலோக வாசிகள் பரலோகத்தின் சந்தோஷத்தை ஓரளவு அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்தின் வாசிகளாக உலகத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்தின் வாசிகள் குறித்து என்ன சொல்லப்படுகிறது? இந்த உலகத்துக்கு அந்நியரும் பரதேசிகளும், இந்த உலகத்திற்கு இவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக காணப்படுகிறார்கள். உலகத்தோடு எந்த விதமான தொடர்போ சம்பந்தமோ ஒன்று கிடையாது. இந்த உலகத்துக்கு இவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தின் அவாசிகளாக பரலோக வாசிகளாக காணப்படுகிறதான தேவனுடைய ஜனங்கள் இவ்விதமான அனுபவத்தோடு உலகத்தில் வாழ்வார்கள். ஏன்? பரலோக வாசிகள் இவர்கள் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தானமாக கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் ஓரளவு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம்! அளவிட முடியாத சந்தோஷத்தோடு காணப்படுகிறார்கள். ஓரளவு சந்தோஷம் தான் பரலோகத்தில் இருக்கிறதான சந்தோஷத்தில் ஒரு அளவு தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அளவிட முடியாத சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு உலகத்தில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் போய் குடியேறும் பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமான அனுபவத்தோடு வாழ்கிறார்கள். ஒரே வியாக்கம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகை எதிர்பார்த்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார் என்றார விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கிறிஸ்து வருகை குறித்தான ஒரே எண்ணத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக இவர்களை பரலோக ராஜ்யத்தோடு குடியேற்றுவார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசிரியப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போது இவர்கள் எண்ணிவார்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். சதாகாலம் தேவனோடு கூட பிழைத்திருந்து ராஜாக்களாயிருந்து ஆளு செய்து கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய அனுபவத்தை சரியாக கண்டுபிடித்துக் கொள். இது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு தானம். இதை பிரித்து பிரித்து சொல்ல போனா ஒருவராலும் அது சொல்லி அறிவிக்க முடியாது. இதை ஒருவராலும் சொல்லி அறிவிக்க முடியாத அளவிட முடியாத தானம், அளவிட முடியாத தானம். இந்த பரலோக ராஜ்யர் சொல்லுற ஒரு காரியத்தையும் பிரித்து சொல்ல போனா ஒருவராலும் சொல்லி அறிவிக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம், உலகத்தை பற்றி, உலகத்துல காணப்படுற மற்றும் சிருஷ்டிகள் இவைகளை குறித்தான விஷயம், அடுத்தபடி வேதவஸ்தை குறித்தான விஷயம், அடுத்தபடி இரட்சகரை குறித்தான விஷயம், அடுத்தபடி சுவிசேஷத்தை குறித்தான விஷயம், அடுத்தபடி பரலோக ராஜ்யத்தை குறித்தான விஷயம், இது ஒருவரால் சொல்லி அறிவிக்க முடியாத இவு. ஒருவராலும் உலகத்தில் அத்தனை பேர் சேர்ந்தாலும் பரலோக தூதன்மார் கூட சேர்ந்தாலும் சொல்லி அறிவிக்க முடியாத ஈவு தானம். இவ்விதமான தானத்தை உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீ பெற்றிருக்கிறியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீ அவருக்கு ஏற்ற பரிசுத்தவானா? நீ அவரை தரிசிப்பாயா? பரலோக வாசித்தானா? நீ பரலோக வாசியாக பரலோகத்தை சொந்தமாய் கொண்டவளாக உலகத்தில் காணப்படுகிறாயா? அப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டு இனி கிறிஸ்து இயேசு என்னை பரலோக ராஜ்யத்தோடு குடியேற்ற சீக்கிரம் வருவார் என்றார் எதிர்பார்ப்போடு நீ பிழைக்கிறாயா, வாடுகிறாயா என்பதை கண்டுபிடித்துக் கொள். இல்லாவிட்டால் உடனடியாக அனுபவத்தை பெற்றுக்கொள். இவ்விதமான ஆசுவாங்களோடு உலகத்தில் பிழைக்கிறவர்கள் உலக பிரகாரமான நிலையிலையும் ஒரு குறையும் இல்லாமல் தேவன் அவளை உலக பிரகாரமான நிலையும் கூட ஆசிரியக்கிறார். இங்க ஒரு ஆசுவாங்களை ஏராளம் பெற்று தேவனுக்கு மகிமையாக செல்வமாக உலகத்தில் பிழைக்கிறார்கள். தேவனால பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறார்கள். தேவனுடைய வரியை ஆயத்தோடு தேவனால காக்கப்படுகிறார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து வரும்போது அவரை தரிசிப்பார்கள், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், சதாகால ஆளுகை செய்வார்கள். ஆகினாலே ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் பேசி அறிவிக்கிறதான வார்த்தைகளை விசுவாசித்து அனுபவங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஜாக்கிரதையாயிருங்கள். விசுவாசத்தோடு யாவர் ஜெபங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராமே. அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே. இன்றைய தினம் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்டா ஜனங்கள் நமது வார்த்தையை விசுவாசித்து போனமான கீழ்ப்படியோடு தங்கள் அவசியமான சகல ஆசீர்வாதங்களை சொந்தமாக தகாமல் எல்லாருக்கும் கெஞ்சுறோம் பிதாவே. ஒவ்வொரு சமயத்திலும் பேசி அறிவிக்கிறார் வார்த்தையை விசுவாசித்து அவசியமான ஆசீர்வாதங்கள் அடைந்து கொண்டு உலகத்தில் வாழத்தக்கதாக ஆதிக்கிற சொல்ல போன்ற 61 பிழைக்கத்தக்கதாக வருகிற ஆயத்தோடு உலகத்திலே ஜீவித்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் கெஞ்சுறோம் பிதாவே. ரோகிகளை சொந்தமாக பண்டிகள் வரும் பிதாவே.
பேபிசால பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுவிக்க முடியாது, சொத்தமாக முடியாது, ஆரோக்கியப்படுத்த முடியாது, அடையாளங்கள் அற்புதம் நடப்பு நாமத்தை வகைப்படுத்த முடியாது கெஞ்சுறோம். ஒரு தேவை அவசியமான சகல நன்மையின் செயல ஆசிரியர்களின் ஏராளமா கட்டளட்டலும் நாமத்தை வகைப்படுத்தலும் பிதாவே. உழைந்த எல்லாரும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சுறோம். வீட்டு போற ஜனங்கள் கொண்டு வந்து பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. ஏராளமான தூதன்மார் அனுப்பி கண்மணி போல பார்த்து வழிநடத்தி நாமத்தை வகைப்படுத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக அன்பு செயலுக்காக சோத்திரம். இன்னும் அதிகமாக பார்த்து வழிநடத்தி நாமத்தை அதிகம் வகைப்படுத்த சித்தவளராக இருக்கிற அன்புக்காக சோத்திருக்கிறோம் பிதாவே. இந்த தினம் பார்த்துக்காக சோத்திரம். இன்னும் ஜனங்கள் போகிற இடங்கள் எல்லாம் தூதன்மார் அனுப்பி கண்மணி போல ஜனங்கள் பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. பிரியாடத்துல கூட வந்து பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம். ஊரும் பிராணிகள் மூலம் விஷயங்கள் மூலம் பொல்லாவிகள் மூலமோ பொல்லா ஜனங்கள் மூலமோ துஷ்டன்மார் மூலமோ எந்த விதமான சேதங்களால் கொண்டு பார்த்து வழிநடத்த முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. சில ஆபத்து சால தீமையும் மேலே பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம். மழையினாலும் மஞ்சனாலோ காலமாட்டத்தினாலோ வேதனை உண்டு அணுக்கினாலோ எந்த மாதிரி சேதங்கள் காத்தலும் நோயாளி வேதனை எந்த விதமான சேதங்களை ஒன்று அணுகாமல் எல்லாரும் பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. உமக்குள்ள மறைத்து ரத்தூரம் மறைத்து அந்த மறைத்து பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம். சுற்று அக்கிரமத்தை காத்தரலும் வாகன வசதிகளை கட்டளட்டலும் சந்தோட சமத்தோடு தங்கள் குடும்பங்களிலே வீடுகளில் சென்று முடியாது அனுக்கிரச்சிதலும் எல்லா குடும்பங்களையும் தங்கி வாசம் பண்ணி அளவில்லாத ஆசை கட்டளட்டும் ஜனங்களை பாதுகாத்து பராமரித்து உங்க நாமத்தை வகைப்படுத்த முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. சகல ஜனங்களும் சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுடத்தில் வாழத்தக்கதாக பரிசுத்தவான்களாக உலகத்தில் பிழைக்கத்தக்கதாக உமக்கு பிரியமான உலகத்தில் ஜீவித்து உமக்கு மகிமையான சாட்சியில் வழங்கத்தக்க கிருபை முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. சகல காலத்து ஜெயத்தி ஆசீர்வாதத்தை கட்டளட்டலும் முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. சுற்றுலா தூரமான காத்தலும் போக்கு மருந்து காத்தலும் இடமுறாக காத்தலும் எப்போதும் கொண்டு காத்தலும் குழந்தை எல்லாரோடும் இடவிடாத பாதல் எப்பவும் உண்டாயிருக்க கெஞ்சுறோம். வரிகள் எல்லாரும் ஆயத்தப்படுத்தலும் நாமத்தை வகைப்படுத்தலும் கிருபையா இருக்க அன்பா தேவாரம் மேல்பரிய நாமத்தில் ஜெபங்கள் அன்பளப்பா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம மறைபடி சமரத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.